திருப்பூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையும் எம்எஸ்ஜே மக்கள் பிரிவுகளில் நடக்கக்கூடிய இரண்டாவது நிகழ்வு ஒரு அருமையான பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று நடக்கின்றபடி திருப்பூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் என்னுடைய வழிகாட்டியமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் குறித்தான மௌலவி ஹாஃபிஸ் நாசிர் அலி சிராஜ் ஹசரத் அவர்களை தலைமையேற்று நடத்த சார்பாகவும் சபையின் சார்பாகவும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பட்டிமன்ற நிகழ்வு இன்றைய இளைய தலைமுறையினரின் வாழ்க்கை முறை ஆரோக்கியமானதா ஆபத்தானதா என்கின்ற தலைப்பின் கீழ் நடைபெற உள்ளது. இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக கோவை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் மௌலவி ஹாஃபிஸ் எம் அப்துல் மாலிக் சிராஜி ஹசரத் அவர்கள் இருந்து இந்த பட்டிமன்றத்தை நடாத்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆரோக்கியமானது என்ற தலைப்பில் தாராபுரம் மௌலவி ஏ அப்துல்லா ஹசனி ஹசரத் அவர்களும் உடுமலையிலிருந்து ஏ முகமது ஹசன் நன்பை தணிக்கையாளர் திருப்பூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை, அஷ்ரஃப் அலி இமாம் பள்ளிவாசல் மஞ்சிவாளையம், அப்துல்லா முன்னாள் செயலாளர் திருப்பூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை ஆகியோரோடும் ஆபத்தானதே என்கின்ற தலைப்பில் தாராபுரம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலவி KMA முஜிபுர் ரஹ்மான் தாவூதி அவர்களும், மஸ்ஜிதே நூர் காரத்தூர் இமாம் மௌலவி ஏ சுல்தான் மீரான் புகாரி அவர்கள் உடுமலைப்பேட்டை அவர்களும், திருப்பூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் அபூ தாஹிர் நூரானி ஆகியோர்களும் இருந்து தங்களுடைய வாதங்களை எடுத்துச் சொல்வதற்காக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவர்களும் மேடைக்கு வருவதாக கேட்டுக்கொள்கிறேன். ஹைதர் அலி மிஸ்பா அலி மன்பாயி அவர்கள் வரும்படி அன்புடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனah வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன். صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت معلما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலாரும்
நிகரில் அனுபவம் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் நற்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினை மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக திருப்பூர் மாவட்ட ஜமாத் உலமா சபையும் மங்களம் சுன்னத் ஜமாத் பெரியபட்டி வாசல் நிர்வாகமும் இணைந்து நடத்தக்கூடிய ஐம்பெரும் விழாவில் சங்கமித்திருக்கிற நாம், நமக்கள், நமது ஊர்வாசிகள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் என்று நிலவட்டுமாக ஆமீன் எழுதியிருக்கிறார். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய திருப்பூர் மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய நிர்வாக பெருமக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகின்றிருக்கிற அனைத்து வட்டார உலமா பெருமக்களே, மஹல்லாவாசிகளே, ஜமாத்தார்களே, காலையிலிருந்து மங்களகரமான ஐம்பெரும் விழா இந்த மஜ்லிஸ் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது அமர்வாக ஒரு சிறப்பான தலைப்பின் கீழ் பட்டிமன்றமாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தலை சிறந்த உலமா பெருமக்கள் வாதாட இருக்கிறார்கள். எல்லோருடைய சிந்தனையும் கவலையும் இந்த வளரும் தலைமுறையினுடைய வாழ்க்கையை எப்படி பாதுகாப்பது, அவர்கள் குறித்து எல்லா தரப்பிலேயும் நம்முடைய சமூகம் மட்டுமல்ல, எல்லா சமூகத்திலேயும் பேசப்படுகிற, விவாதிக்கப்படுகிற ஒரு செய்தி, இந்த வளரும் தலைமுறையை அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை எப்படி பாதுகாப்பது. அதை மையப்படுத்திதான் இந்த தலைமுறை அவர்களுடைய வாழ்க்கை முறை ஆபத்தானதா ஆரோக்கியமானதா என்று விவாதத்தின் வழியே தங்களுடைய கருத்துக்களை சமூகத்திற்கு முன்வைப்பதற்கு இந்த உலமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் என்ன ஆபத்து பார்த்தாலே பயமா இருக்கு. இது மூலம் ஆரோக்கியமே பேச வந்திருக்கிறார். ஆனா பிரதேசத்துக்கு அந்த மாதிரியே இருக்கிறார். எது எப்படியோ அவர்களுடைய கருத்துக்களால் இந்த தலைமுறையினுடைய வாழ்க்கை முறைகளை உணர்த்தியாக வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு இறை தூதராக அனுப்பப்படுகிற பொழுது அந்த சமூகத்தின் பெயர் ஐயாமுல் ஜாஹிலிய்யா. என்ன பேருங்க? உலகத்திலேயே இருண்ட கண்டம் என்று சொல்லப்பட்ட ஒரு சமுதாயம், முரட்டு சுபாவங்கள் நிறைந்த சமுதாயம், நாகரிகமே தெரியாத ஒரு சமுதாயம், உலக மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அந்த சமூகத்திற்கு நல்வழி காட்டி அவர்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் உலகம் தானாகவே நேர்வழிக்கு வந்துவிடும். அந்த சமுதாயத்துல போய் பேசுறதுக்கு நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. ரொம்ப நிதானமா மதிநுட்பத்தோடு அழகிய உபதேசத்தோடு அந்த மக்களை நீங்கள் அணுகுங்கள். தேவை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா விவாதம் பண்ணுங்க. பெருமானாருக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் பேசி தீர்த்துக்கலாம், சிலது பேசி தீர்க்கணும், சில விஷயங்கள் தீர்த்துட்டு பேசணும். நீங்க புரியுதா?
வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். ரொம்ப அழகான முறையில அவர்களிடத்தில் நீங்கள் விவாதம் செய்யுங்கள். அந்த அடிப்படையில பெருமானாரிடமிருந்து மார்க்கத்தை ஒரு தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் பயான் என்ற வழிமுறைகளும் இருக்கிறது, அழகிய இனிமையான பாடல் வரிகளும் இருக்கிறது, நல்ல கவிதைகளின் மூலமாகவும் செய்திகளை சொல்ல முடியும். அதே நேரத்தில் அழகான விவாதங்களின் வழியே நல்ல நல்ல செய்திகளை அவர்களுடைய இதயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆட்டு மந்தையை விட மோசமானவர்கள் மனிதர்கள். எல்லா நபிமார்களும் ஆடு வைத்திருக்கிறார்கள். பெருமானார் சொல்றார், ஏன்னா ஆடுகளை வைத்து பண்பட்டு விட்டால் மனிதர்களை வைப்பது சுலபம். எத்தனை கேரக்டர், எத்தனை விதமான மனிதர்கள், எத்தனை சுபாவங்கள். ஒருத்தர் கொடுத்த கடனை திரும்ப கேட்கிறார். எப்படி கேட்கணும்? அவன் தமிழ்நாட்டில் சொல்லி வச்சிருக்கான், இந்த கடன் கொடுத்தவன் அவன் தான் உண்மையிலே பாவம். ஒரு 500 ரூபாய் கடன் கேட்கும் போது காலில் விழுகாத முறையா சொல்றான், ஒரு வாரத்துல தந்துருமா, உங்களை கத்தாம கிடைக்கும். நண்பன் கேட்டா, நான் ஒரு 500 ரூபாய்க்கு மானம் கட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க. அவன் சொன்னா, நம்ம மாப்பிள்ள வாங்குற வரைக்கும் தான். திரும்ப அவன் கேட்பான் பாரு, என்னை விட கேவலமா நடக்க வேண்டியது. இந்த பள்ளிவாசல பார்க்கலாம், இந்த கடன் கொடுத்தவன் முஸ்லாமுக்கு நிறைய கேட்பான். இந்த வாங்குறவன் திருத்த போயிடும், முடிஞ்ச வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுடைய காலத்துல பார்க்கிறார்கள், கொடுத்த கடனை கேட்கறதுக்கு சட்டை பிடிச்சு முறுக்கி விதவிதமான மனிதர்கள். எல்லாருடைய இதயத்திலேயும் மார்க்கத்தை உட்கார வைப்பதற்கான பெரும் வழிகள் தான் இந்த பிரச்சாரம். அதுல நம்மளையெல்லாம் விழுங்க, ஒரு 40 தாண்டினவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த புதிய தலைமுறை, அது ஐயாமல் ஜாகிரியான்னு சொன்னா இது ஏஐ தலைமுறை. எலன் மாஸ்கை ஆச்சரியத்தோடு பின்பற்றக்கூடிய ஒரு தலைமுறை. இவர்களுடைய வாழ்க்கை முறை ஆபத்தை நோக்கி பயணிக்கிறதா அல்லது ஆரோக்கியமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு விவாதத்துக்கு எடுத்து பார்க்கும் போது ஒரு தரப்பு சொல்ல வந்திருக்கிறாங்க, ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். இவர்கள் ஆபத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். எந்த விதமான ஆபத்து? கொள்கையில் மோசம், கலாச்சாரத்தில் மோசம், கல்வியில் ஆபத்தான வழிமுறையை நோக்கி பயணிக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்வு, நடை உடை பாவனை, எதை எடுத்து பார்த்தாலும் இஸ்லாம் என்ற வட்டத்திலிருந்து வெளியேறி நஸ்ரானிகளை போல வாழ துணிக்கிற ஒரு தலைமுறை ஆபத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படின்னு இவங்க பேச வந்திருக்கிறார். நிறைய சான்றுகளை முன்வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அன்னைக்கே சொன்னாங்க, கியாமத்துடைய சமீபத்தில் ஒரு தலைமுறை எப்படியெல்லாம் வழிதவறி போவார்கள் தெரியுமா? இதன் தொழில் ஃபைஹுதிபா والأمانة مغنما والزكاة مغنما وتعلم لغير الدين وأطاع الرجل امرأته وعق أمه وعدنا صديقا. 14 விஷயங்கள் பெருமானார் பேசிட்டே வர்றாங்க. நம்பகத்தன்மை போயிடும், யாரையும் நம்ப மாட்டாங்க. கல்வியை கூட நோக்கம் மாற்றி கற்கிற சூழல் ஏற்படும். மனைவிக்கு அடிமையாகி தாயை நோயினைப்படுத்துவார்கள். நண்பர்களை நேசிக்கக்கூடியவர்கள் தந்தையை வெறுப்பார்கள். அந்த தொடர்ல அல்லாஹ்வுடைய ரசூல் அடிக்கிட்டே வர்றாங்க. மதுபானங்கள் குடிக்கப்படும், நடனமாடும் பெண்கள் பெருகுவார்கள், மஸ்ஜிதுகளில் கூச்சல் குழப்பம் பெருகும், முன்னோர்களை சபிப்பார்கள். எல்லாமே அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு தலைமுறை ஆபத்தை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறத பட்டியலிட்டு சொன்னாங்க. இவங்க இருக்காங்களே, அப்படியெல்லாம் குத்து மதிப்பா சொல்லிட முடியாது.
இந்த தலைமுறை தஜ்வீதோடு அடங்கிய முறையில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறது. ஒரு தலைமுறை அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் ரொம்ப அதிசயமாக மார்க்கத்தை பின்பற்றுவதில் முன்பை விட இந்த தலைமுறை அழகான வழிமுறைகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய இளைஞர்களுக்கு அழகான தாடியை பார்க்கலாம். ஐடி ஃபீல்டில் இருக்கிறான், அமெரிக்காவில் வேலை செய்யறான், 5 நேர தொழுகை விடுறது இல்லை. தாய்மார்படை கண்ணியத்தோடு விளாத்தி கொண்டிருக்கிறார்கள். சமூக பணிகளில் முன்னால் நின்று போராட்ட களம் காணுகிறார்கள். இந்த தலைமுறையை அப்படி ஒரேடியா நம்ம ஆபத்தானவர்கள் சொல்லிட முடியாது. அவர்களுடைய இந்த வாழ்க்கை முறை ஆரோக்கியமானது அப்படின்னு விவாதிக்க வந்திருக்கிறாங்க. நானே பேசிட்டு இருந்தார். இந்த தலைமுறையினுடைய வாழ்வு அற்புதமான உலமாக்களுடைய விவாதத்தோடு, உலமாக்கள் தானே பேசுறாங்க, ஆயுத பேசுகளோடு இன்றைய சமூக சூழலை முன்வைத்து இந்த தலைமுறை அவர்களுடைய வாழ்க்கை முறை ஆரோக்கியமானது என்ற விவாதத்தை தொடக்கி வைத்து ஆரோக்கியமாக இந்த பட்டிமன்றத்தை தொடக்க வருகிறார் மௌலானா மௌலவி அப்துல்லா ஹசனி, முன்னாள் திருப்பூர் மாவட்ட ஜமாத் உலமாவுடைய செயலாளர். வாருங்கள், ஆரோக்கியத்தை தாருங்கள். ஜீவத்தை பார்க்காம பேசுங்க. Alhamdulillah, nahmaduhu wa nusalli ala rasulihil karim wa ba'd. இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைவர் அவர்களே, நடுவர் கோவை மாவட்ட ஜமாத் செயலாளர் ஹசரத் அவர்களே, மேடைக்கு இருக்கக்கூடிய என் அணியினர்களே, என் எதிர் அணியினர் என்று சொல்ல முடியாது, எல்லாம் தெரிஞ்சவங்க தான், பழக்கமானவங்க தான். அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய உலமாக்கள், ஆண்டவர்கள், சான்றார்கள், தாய்மார்கள், சோழர்கள் அனைவருக்கும் சலாம் கூறியவனாக ஒரு சில விஷயங்களை வாதமாக வைத்து நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கை முறை எங்களுக்கும் எதிரிகளுக்கும் சேர்த்து ஒரு விஷயங்களை நான் சொல்லிட்டு நான் என்னுடைய வாதத்துக்குள்ள நான் போயிடுறேன். இளைய தலைமுறையின் வாழ்க்கை முறை என்று கேட்கப்பட்டிருக்கின்றது, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறேன் தவிர வேறு விதத்தை நினைத்து எங்களுடைய வாதங்களுக்கு தயவு கூர்ந்து நீங்கள் விடை தர வேண்டாம், பதில் சொல்ல வேண்டாம். வாழ்க்கை முறை வளர்ப்பு முறை அல்ல என்பதை நாங்கள் எதிரிடம் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நான் இப்பொழுது ஹசரத் அவர்களை சொல்லுகின்றேன், வாதங்களை மட்டும், அதுவும் குறிப்பாக ஆதாரங்களை மட்டுமே வைத்து ஹசரத் அவர்கள் தீர்ப்பு கொடுப்பார்கள். நாங்க ஆலோசனையில இந்த தலைப்பு சரியா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். ஆனா இந்த தலைப்பு எல்லாம் முடிவாயிருச்சு. அடுத்து நான் கேட்டேன், தலைவரா உட்கார்ந்து ஹசரத் கேட்டேன், நாசரத்துல இதுக்கு நடுவரா யார் பேச வர்றாங்கன்னு கேட்டேன். குடிமுத்தூர் ஹசரத் தான் வர்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஒரு சில நபர்கள் முன்பே குடிமூறு வருவார்கள், இந்த தீர்ப்பை சொல்லிடணும். ஆனா என்னுடைய பெற்றோரை சார்ந்த ஹசரத் அவர்கள் வாதங்களை மட்டும் வைத்தல்ல, வாதங்களில் உள்ள ஆதாரத்தை வைத்துத்தான் ஹசரத் அவர்கள் தீர்ப்பு கொடுப்பார்கள். அவர்களுக்கு காதியுல் தலாலா என்பதாக ஒரு பேர். அபு தலாய் கேள்விப்பட்டிருக்கீங்க, அபு தலாய் ஹசரத் அவர்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனா இங்க பாருங்க, காதியுல் தலாலா ஆதாரங்களை மட்டும் கூடி நம்மளை கருதி குடிக்கிறது இல்ல. உங்களுடைய பல பட்டிமன்றங்கள் நான் பார்த்துக்கிறேன் சார். ஒரு பொதுப்படையான தீர்ப்பு இல்லாமல் ஆதாரம் எங்க இருக்குதோ அங்கதான் நீங்க தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு தெரியும். அதனால உங்களுக்கு காதியுல் தலாலா என்பதாக நம்ம என்ன சொல்லுகிறோம்னா பேர் சொல்லுவாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். கனிமான அல்லாஹ்வுடைய முந்தைய காலத்தை விட இன்றைய இளைஞர்களுடைய அந்த வாழ்க்கை முறை இருக்கின்றது, நிறைய விஷயங்கள் ஆரோக்கியமானதாக தான் கொண்டிருக்கின்றது. ஒன்று ரெண்டு பட்டியலிட்டு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் எதை நோக்கி நீங்கள் பார்த்தாலும்
முஸ்லிம்கள்ல வெறும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 10 நபர்கள் மட்டும்தான் மேற்படிப்பு படித்தார்கள். ஆனால் 2023 கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் கழித்து இந்த கல்விமான்கள், இந்த கல்வியை கற்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கல்வியை கற்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆபத்தானவர்கள் என்பதாக நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த இளைய தலைமுறை ஆரோக்கியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. முன்னால் ஒரு 100 வருஷத்திற்கு முன்பாக, 20 வருஷத்திற்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கல்வியினுடைய ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஆரோக்கியம் என்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள், அதுவும் குறிப்பாக நிறைய நபர்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் 2003 ஆண்டினுடைய கணக்கின்படி 13,18,955 நபர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் ஆரோக்கியமாக படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்தியாவை சார்ந்த மாணவர்கள் 13,18,000. நீங்க நினைச்சுக்க வேணாம், ஏதோ போனா போகும்போது அது அடிச்சு போறான்னு நீங்க நினைச்சுக்க வேணாம். நீங்க நெட்ல போய் ஆய்வு செஞ்சு பாருங்க. ஏன்னா நீங்க ஆதாரத்தை வைத்து பதில் சொல்பவர்கள், நீங்க நெட்ல போய் ஆராய்ச்சி பாருங்க. 13,18,950 நபர்கள் இன்றைக்கு இந்தியாவை சார்ந்த இளைஞர்கள் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆரோக்கியமான சூழலாக, ஒரு ஆரோக்கியமாக இருப்பதனுடைய ஒரு விளைவு தான் அவர்கள் அங்கு சென்று படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக கனடாவில் 4,24,000 நபர்களும், US 2,69,000 நபர்களும், UK 1,11,000 நபர்களும், ஆஸ்திரேலியா 1,32,000. இது மாதிரி நிறைய, கிட்டத்தட்ட நான் சொன்னதற்கு முழுமையாக எனக்கு ஆதாரம் கையில் இருக்கின்றது. இது மாதிரி முதல் விஷயமாக இந்த இளைஞர்கள் மிக ஆரோக்கியமாக கல்வியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் இந்தியாவில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வெளிநாடு சென்ற நிறைய இளைஞர்கள் கல்வி. இது முதலாவது வாதமாக நான் முன்வைக்கின்றேன். இரண்டாவது வாதமாக பொருளாதாரத்திலே இன்றைய இளைய தலைமுறை மிக அதிகபட்சமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முன்பெல்லாம் ஒரு தலைமுறை சம்பாதித்த, ஒரு தகப்பன் சம்பாதித்த அந்த பணத்தை இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு மாதத்திற்குள்ளாக சம்பாதிக்கின்றார்கள். இதிலும் குறிப்பாக 2023 கணக்கின்படி வெளிநாட்டில் வாழும் இந்திய 3,54,21,787 நபர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் வெளியிலிருந்து சம்பாதித்து இந்த இந்தியாவிற்கு பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு செய்யறேன். ஜிடிபி என்பதாக ஒரு அமைப்பு உள்ளது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவுடைய வளர்ச்சியினுடைய வருமானங்கள், இதனுடைய சதவீதம் இந்தியாவிற்கு 3.4% தான் கிடைக்குது. ஆனா நம்ம இந்தியர்கள் வெளிநாடு சென்று, அது குறிப்பாக இளைஞர்கள் வெளிநாடு சென்று சம்பாதித்து இங்கு அனுப்பக்கூடிய தொகையில் அவர்களிடமிருந்து இந்த இந்தியா பெறக்கூடிய தொகை 14.3%. ஆரோக்கியத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பது என்பதற்கு இதைவிட ஒரு ஆதாரம், ஒரு சாட்சி இருக்கின்றது. நம் யாருக்கும் தேவைப்படாது. இன்னும் சொல்ல போனால் இந்த இளைஞர்கள் இந்தியாவிற்கு தங்கள் குடும்பத்திற்கு அனுப்பக்கூடிய தொகை 1,10,604 கோடி ரூபாய். 1,10,604 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட US டாலர் மதிப்பின்படி 129 பில்லியன் டாலர்களை இளைய சமுதாயம் வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய குடும்பத்திற்கு அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய இளைய தலைமுறை எவ்வளவு ஆரோக்கியமாக சென்று கொண்டிருக்கின்றது. இவங்க ஆரோக்கியம் எல்லாம் இல்லாம அயோக்கியத்தனமாக போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு வருமானங்கள் வருமா? இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரிந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இனி தெரியாம எந்தெந்த விஷயங்கள் எவ்வளவு அனுப்புறாங்க அப்படிங்கலாம் தெரியாது. இது வருடத்திற்கு இவ்வளவு தொகை வருது. ஆனா பேசணும் போது அது நம்ம விதிகள், அது நம்முடைய விதி. ஊர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கவே கிடையாது. இமாமி போது நானே பண்ணலாம். அதனால நீங்க இளைஞர்கள் நிர்வாகத்துல வைக்கிறது இல்ல. நீங்க அடுத்த தேர்தல்ல முடிஞ்சிருச்சுன்னா சட்டமன்றத்துக்கு நிதி அமைச்சரும் கொடுப்பாங்க. கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி எழுப்பியிருக்கிறேன்.
இன்றைய இளைஞரிடம் பன்முகத்தன்மை. நம்ம சொன்னது மாதிரி வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாட்டுல அமெரிக்கா, துபாய், சவுதி, கத்தார், ஓமன், குவைத், மலேசியா, பஹ்ரைன், சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, இது மாதிரி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்தை துறந்து அங்கு சென்று அந்த பன்முகத்தன்மையை ஏற்று ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலில், ஏன்னா இந்த முதல்ல பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற அந்த காலத்தை தாங்குகின்ற இளைஞர்கள் அங்கு சென்று, நான் இன்னைக்கு காலையில் சிங்கப்பூர் ஒருத்தர் பேசுறேன், எப்படிங்க இருக்குது உங்களுடைய இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் என்ன என்ன அவர் சொல்றாரு, வரமானம் அரைச்சு ஊத்துறான்னு தீங்கிறார். ஒரு பன்முகத்தன்மையோடு அந்த இளைஞர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். உணவு மாற்றமாக இருந்தாலும் சரி, கலாச்சாரத்துடைய மாற்றமாக இருந்தாலும் சரி. இதை விட என்னன்னு சொன்னால், அங்கு ஷாஃபியாக்கள் அதிகம். இங்கிருந்து ஹனஃபிகள் யார் வந்தாலும் ஷாஃபியாக தான் இருக்க வேண்டும். எந்த அளவு அந்த பன்முகம் திறன் இந்த இளைஞர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால் அது ஆரோக்கியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரி ஒரு நாடு ரெண்டு நாடு இல்ல, துபாய், சவுதி, கத்தர் எல்லா பக்கமுமே இந்த இளைஞர்கள் சென்று அவர்களுக்கு அங்கு தோல்வாக தங்களை மாற்றிக்கொண்டு பன்முகத்தன்மையோடு அவர்கள் உழைத்து மிக ஆரோக்கியமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே நடுவர்களே, இது மாதிரி ஒன்று ரெண்டு அல்ல, இன்னும் நாம் நிறைய சொல்லிக்கொண்டே செல்லலாம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய பேச்சாக இருப்பது எங்களுடைய வாதங்களும் இருக்கின்றது. எனவே மிக அழகான முறையில் ஆதாரத்தை வைத்து நல்லதொரு தீர்ப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்திருக்கிற நன்மைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையான செய்திகளை முன்வைத்து தன்னுடைய வாதத்தை அழகான முறையிலே தொடங்கி இருக்கிறார். ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்ற அடையாளம் என்பது கல்விதான். கல்வித்துறையில முந்தைய தலைமுறையை விட இந்த தலைமுறை ஆரோக்கியமான பாதையில் பயணிக்கிறது. ஒரு குறிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு 18-19 வயசு ஒரு இளம் பெண், ஒரு ஆணினுடைய மகள், கடுமையான ஆர்வம் முயற்சிக்கு பின்னால் தொடர்ந்து 7 மணி நேரம் விமானத்தை இயக்குகிற ஒரு பைலட்டாக பயிற்சி பெற்று சாதித்திருக்கிறார். ஹிஜாபோடு மார்க்கம் அனுமதித்த. இப்ப இந்த தலைமுறை கல்வித்துறையில முன்னைக்கெல்லாம் ஊருக்கு ஒருத்தர் ஒரு இன்ஜினியர் அப்படின்னா எல்லாம் இன்ஜினியர் வீடுனே சொல்றாங்க, இன்ஜினியர் தெருவுனே சொல்றாங்க. இப்ப இருக்கிறது எல்லாமே இன்ஜினியர் தான் இல்லையா? நிறைய படித்திருக்கிறார்கள், கல்வித்துறையில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டினுடைய பெரிய பெருமை என்னன்னா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு பாரதத்தினுடைய முதல் பிரதமராக பொறுப்பேற்ற போது அமைச்சரவை அமைக்கிற பொழுது முதல் கல்வித்துறை அமைச்சராக அபுல் கலாம் ஆசாத் அவர்களை தேர்ந்தெடுத்தார். நிருபர்கள் கேட்டார், வல்லபாய் பட்டேல் மாதிரி இரும்பு மனிதர்கள் இருக்கிற பொழுது ஒரு முஸ்லிம ஒரு பாய தேர்ந்தெடுப்பதன் காரணம் என்ன? பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொன்னாரு, 2 காரணங்கள். கல்வியை கடமையாக்கிய சமூகத்தை சார்ந்தவர். கல்வியை வேற எந்த சமுதாயமும் கற்பதுன்னு சொல்லவே இல்லை. அவரிடத்தில் கல்வித்துறையை ஒப்படைத்தால் இந்த நாடு உருப்படும், இந்த சமுதாயம் மேம்படும் சொன்னார். 2வது, அவர் புனிதமான காபத்துல்லாவில் பிறந்தவர். இந்த 2 காரணங்கள்னால் அபுல் கலாம் ஆசாத் அவர்களை இந்திய தேசத்தின் முதல் கல்வித்துறை அமைச்சராக நான் நியமிக்கிறேன். அதை சாதித்தும் காண்பித்தார் அபுல் கலாம் ஆசாத். இந்த தலைமுறை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷனில் நமக்கு புரியாது, மிக உயரிய துறைகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமா சொன்னார், புள்ளி விவரங்களோட. அவர் சொன்ன அந்த புள்ளி விவரங்களை திருப்பி சொல்றது நமக்கு சக்தி இல்லை. 2வது சொன்னார் பொருளாதாரம். விளங்குற மாதிரி சொன்னார், அத்தா ஒரு வருஷமா சம்பாதித்த சம்பாதியத்தை ஒரு மாதத்தில் சம்பாதிக்கிற இளைஞர்கள் இல்லையா? அவரு ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. கடைக்கு போறாரு, ரோல் விற்கிறாரு, சந்தைக்கு போறாரு, பையன் படிச்சா, நேரம் சிங்கப்பூர் போனா, லண்டன் போனா, உடனே வீடு கட்டுறாங்க, உடனே கார் வாங்குறாங்க.
இந்த தலைமுறைக்கும் மூத்த தலைமுறைக்குமான இடைவெளியில் பொருளாதாரத்தில் பெருத்த உயர்வை அடைந்திருக்கிறார்கள். இவங்களுடைய வாழ்க்கை அழகானது, ஆரோக்கியமானது சொல்றாரு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் முத்தாய்ப்பாய் சொன்னார், பன்முகத்தன்மையில் வாழப்படுகிறது. நம்ம எல்லாம் கொண்டு போய் திடீர்னு வேறு சமுதாயத்தோடு விட்டா கொஞ்சம் கண்டிஷா அக்ரஹாரத்தில் ரொம்ப எனக்கு என்னன்னு வச்சுக்கிறாரு, பொழுது வந்தாங்க நினைச்சுட்டு இருக்கும், சுப்பிரபாதம் வழங்காது இல்லையா? இந்த பன்முகத்தன்மையோட ஜீரண சக்தி, பிற சமுதாயத்தினுடைய வழிபாடுகள், கலாச்சாரங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்களோடு இந்த தலைமுறைக்கு வந்திருக்கு. உண்மையான விஷயம். பார்த்துட்டே இருக்கிறார். தாராபுரத்தினுடைய கம்பீர அடையாளம் அத்தது அத்தாது, நறுமணம் கமட, தங்களுக்கு தங்களாக, தாயத்துக்கு தாயத்தாக, ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜாக, உம்ராவுக்கு உம்ராவாக. எங்களுடைய தானி தலைவர், எங்களுடைய அண்ணன், பாக்கிறதுக்கு தான் சின்ன வயசு எல்லாமே ஸ்னேகம். சங்கைக்குரிய மௌலானா முஜீப் அசீத் அவர்கள், முஜீபுர் ரஹ்மான் தாவூதி, இன்னைக்கு நேரத்துல 30 வருஷமா ஆழமான நட்பு காதலா மறுபடியும் ஊட்டிக்கு போகும்போது பஸ்ல அவர் பார்த்து கண்டக்டர் பயப்பட, கண்டக்டரை பார்த்து இவர் பயப்பட, எனக்கு ஒரு டிக்கெட் தான் சொல்ல, அவருக்கு 2 டிக்கெட் தான் தருவேன்னு சொல்ற, இப்படி எல்லாம் ஒரு காலங்களில் மகிழ்வோடு பழகிய நட்புறவு இன்றைக்கு இந்த தலைமுறை நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. அவன் டவுசனே போடாம சுத்திட்டு இருக்கிறான். ஆபத்தான வழிமுறையிலே தான் இந்த தலைமுறை பயணிக்கிறது என்று விவாதிக்க வருகிறார்கள். வாருங்கள், அமர்ந்து தாருங்கள். சரி, கணேசனுக்கும் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, குளமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, பள்ளியினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வோட புனிதமான இடம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தீர்ப்பு கேட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் நியாயமான தீர்ப்பு சொல்லுவாங்க. மஸ்ஜித் நபியை போல இது பள்ளி தான். அதனால எவ்வளவு அவரை உயர்த்தி குதிராட்டத்தை பேசினாலும் அவர் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர். அதைத்தான் நான் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த தலைப்பு இன்றைய இளைய தலைமுறையில் வாலிபர்களுடைய வாழ்க்கை முறை ஆபத்தானதா ஆரோக்கியமானதா, இதுதான் தலைப்பு. எனக்கு முன்னால நண்பர் அப்துல்லா அஜத்து ஆரோக்கியம்னு பேசுறாரு. எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படி பல நாடுகளில் போய் பல கோடி ஊருக்கு அனுப்புறான்னு சொன்னாங்க. நான் போயிருக்கிறது பூரா யஹூதி நாட்டுக்கு போயிருக்கிறோம். ஷபாபாக கவலை ஆரம்பிக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயோதிகத்திற்கு முன்னால உன்னுடைய வாலிபத்தை நீ கனிமத் பொருளாக, கொள்ளை பொருளாக எடுத்துக்கொள்கிறாய். வாலிப வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமான வாழ்க்கை. அதனாலதான் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒருத்தார எவ்வளவு வயசாகி மௌத்தா போனாலும் வாலிபராக நான் இருக்கிறான். எனக்கு 33 வயசு, மாலிக்கு 33 வயசு. எப்படி யோசிச்சு பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வயசுல மௌத்தா போனாலும் சொர்க்கத்தில் வாலிபர்கள் சாதாரணமாக விஷயம் இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, அஷ்ஷபாபத்து ஷரபத்து மினல் ஜுனூன். இந்த வாலிபம் இருக்கிறது அது பைத்தியத்தினுடைய ஒரு கிளை என்பதாக சொல்றாங்க. நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷபாபத்து ஷரபத்து மினல் ஜுனூன். வாலிபம் என்பது அது ஒரு பைத்தியத்தினுடைய ஒரு கிளை. வாலிப வயசுல ஒரு மனிதன் மனோயிச்சைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வெளிநாட்டுல சம்பாதிக்கிறான், சரிதான். நம்ம அத்தா சம்பாதிக்கிற, மாசத்துல சம்பாதிக்கிறது, வருஷத்துல சம்பாதிக்கிற, மாசத்துல இப்படி கொடுக்கிறாரு, எல்லாம் சரிதான். ஆனா அன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? தாய் தந்தையர்களுக்கு பிள்ளைகள் கட்டுப்பட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மௌத்தா போனா 2ஆம் நாள் பார்த்தியா கூட நம்ம ஓதுறது இல்லை. மௌத்துக்கு தீராதனால பார்க்க வர்றதில்லை. வெளிநாட்டில் இருக்கிறோம். அது ஜன்னத்தில் தகுந்த அர்த்தத்தான
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாய் தந்தையருடைய கால்ல சொர்க்கம் இருக்குதுன்னு. அந்த சொர்க்கத்தினுடைய அருமை இன்னைக்கு வாலிபர்களுக்கு சரியா விளங்குறதில்லை. வெளிநாட்டுல போய் அந்த கலாச்சாரங்களை பழகிட்டு வந்து நடுவர் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னாஸ் பில் லிபாஸ், மனிதன் ஆடையை கொண்டு கொண்ட லிபாஸ்களுக்கும் அந்த லிபாஸ்களவன். அது கணவன் மனைவியினுடைய உறவுக்கும் கூட ஆடையை கொண்டு ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்யறாங்க. ஆடை என்பது ஒரு மனிதனுடைய மானத்தை மறைத்து அலங்காரப்படுத்தக்கூடியது. இன்றைய தலைமுறை வாலிபர்களுடைய ஆடை அப்படியா யோசிச்சு பாருங்க. பயத்தை நோட்டுக்கு காசு கட்ட துணி வாங்குறதுக்கு அப்பதான் நம்ம அத்தா போவாரு, ஜவுளி கடையில போவாரு, துணியை வாங்குவாரு, தைச்சு கொடுப்பாரு. அந்த துணிகள் எல்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு பயனுக்கு அத்தா காசு கொடுக்குறாரு, கொடுத்தா 4000 ரூபாய் கொடுத்தா போய் ஜவுளி வாங்கிட்டு வர்ற பெருநாள் பார்த்தா மொட்டுக்காடு 2 காலம் தேய்ச்சி கிடக்கு, நூறு தொங்குது. என்னடா இப்படி பழைய துணி வாங்கிட்டு வந்துட்டு தேய்ச்சி ஒன்று ஒன்று தெரியாது. நம்ம பசங்களுடைய ஆடைகள் கலாச்சாரங்கள் பாருங்க, எருதியுடைய வாழ்க்கை. ஒரு சாதாரண இன்னும் சொல்ல போன ஆடைகளை பார்த்தா கீழே போற கிழிஞ்ச ஆடைகளை போட்டு ஃபேன் சொல்லி போட்டுட்டு வரலாம். அதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால் தொழில்களை கூட நம்ம நாட்டில் நிற்க முடியவில்லை. நம்ம பசங்களுடைய ஃபேன் பார்த்தீங்கன்னா எறும்புல தொங்கிட்டு நிற்கிது. இருப்படும் அவருக்கு போறதுக்கு முன்னாடி ஃபேன் சுற்றிட்டு போயிடும். சுத்தூருக்கு போறது பரவாயில்ல, பின்னாடி தொழுகளுடைய தொழில் என்ன அவர்தான் சொல்லிட்டு பார்த்தா தொழில் என்ன கண்ணிவாசல வந்து அல்லாவுக்கு முன்னால நிற்கும் போது அல்லாட்ட கேட்கிறோம், அல்லா நமக்கு முன்னாடி நிற்கிறா, பின்னாடி மரக்குழம்பு ஊற்றி நின்றா, பின்னாடி நிற்கிறவர்களுக்கு முன்னாடி மரக்குழம்பு பிடிக்கிற மாதிரி தெரியும். ஆடைகளுக்கு அதுதான் அப்படின்னு சட்டையை பார்த்தா அதுக்கு மேல இருக்கு, தொப்புளுக்கு மேல சட்டை இருக்கு. நம்ம பசங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி பேசுங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் ஆபத்தான தீனுடைய முறையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம், சம்பாதிக்கலாம். அது ஆரோக்கியம் துணியாவை பொறுத்த வரைக்கும். ஆனா அவருடைய மறுமையுடைய வாழ்க்கை சரியில்லையே. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, அந்த வாழ்க்கை சரியில்லையே. இன்னைக்கு வெளிநாட்டு கலாச்சாரங்கள் எப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு சாதாரணமான ஒரு நடிகர், அந்த நடிகனுடைய தலைமுறையை பார்த்து என்ன வைக்கலாம். நம்ம பையன் காசு வாங்கிட்டு போனா முடி வெட்டுறதுக்கு அதான் காசு பண்ண. நான் நம்ம எப்பவுமே பழக்கம் ஒரு 150 ரூபா சொல்லுங்க. அவங்களா 10,500 ரூபா வேணும். என்னடா 500 ரூபாய் இந்த கட்டிங் பேர் என்ன சொல்றான்? கீழே பூரா கொஞ்சமா இருக்கும், மேல மட்டும் முடியும். மேல மட்டும் முடியும், கீழே பூரா தர பூரா. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் முடி விட்டுட்டு அனைத்து முடிந்த அதாவது வரிச்சட்டுக்காரங்க மேல மட்டும் முடிக்காத வெட்டிட்டு வரணும். என்னன்னு கேட்டா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு முடி வெட்டுறதுல கூட இன்னைக்கு யகூதிகளுடைய கலாச்சாரங்கள் இந்த உலகத்துல வந்து முயற்சி வந்து ஒரு வாழ்க்கையுடைய வாழ்க்கையில் இப்படி போயிட்டு இருக்கு. ஆடையும் சரியில்லை. அதே சமயத்துல பார்க்கும்போது அவருடைய முடி வெட்டுறதுல இருந்து நடைமுறைகள் எல்லாமே தெய்வத்துக்கு சாதகமாக இல்லை. வாலிபர்கள் அப்படி இருக்கிறாங்க. அதைத்தான் இப்ப நம்ம பேசவர்களுடைய அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிட்டோம். எது சம்பாதிச்சா அதான் கேட்பான். அவருடைய வாழ்க்கை எப்படி கிடைச்சி கேட்பான். நான் எங்க அத்தாவோட அதிகமா சம்பாதிச்சேன்னு சொன்னாங்க. எப்படி அப்துல்லா பேசணும் எனக்கே சங்கடமா இருக்கும். ஆனா ரொம்ப தத்துவமா இருந்த ஒரு காலத்துல தரப்பாவெல்லாம் கட்டி இப்ப அவருக்கு அந்த கலாச்சாரங்கள் மாறி போய் இப்ப 6 பேர் பேச வந்துட்டாரு. ஆரம்பிக்கும் போது பைத்தியம் ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. தாராபுரம் அடிக்கடி வந்து கவுன்சிலிங் அதெல்லாம் நாங்கள் வாலிபர்கள் திருமணம் ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு. நீங்க பலவிதமான மனிதர்களை கெடுக்கிறதுக்குண்டான எல்லா கருவிகளும் கையில வச்சுக்கிட்டே நம்ம இருக்கிறோம். அதனால எங்களுக்கு மனிதர் வாலிபர்கள் வந்து அந்த வாலிப வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறோம். சாதாரணமா இன்னைக்கெல்லாம் பார்த்தா முற்காலத்துல என்ன ஒரு நம்ம தாய் தகப்பனார் ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. அது அவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி போட்டோ வந்துச்சு. போட்டோவை கொடுப்பாங்க, பொண்ணு நல்லா இருக்கிற. இப்ப அதெல்லாம் போய் என்ன ஆயிடுச்சு கேட்டா, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இவனா பொண்ணை பார்க்க போறான். சரி, அதுவும் பரவாயில்ல. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, ஏதோ சில இருக்கிறான். அது என்ன பேரு அதுல போட்டு பார்த்துக்கிறாங்க. இந்த பொண்ணு நான் பார்த்துட்டு போய் பார்க்க பண்ணுறாங்க. இன்னைக்கு கலாச்சாரங்கள் மாறி போகுது. வாலிபர்கள் வந்து தரப்பொருள் போய் கொண்டிருக்கிறாங்க. தீனுடைய வாழ்க்கை யாருக்குமே கிடையாது.
இன்னைக்கு ஆபத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இதைத்தான் இன்னைக்கு நான் வந்து பேச வந்திருக்கேன். இன்னைக்கு பார்க்க நம்ம வாலிபப்பட்ட எல்லாம் இன்னைக்கு பார்க்க ஒரு சாதாரணமான முறையில ஒரு பொண்ணை பார்க்கணும். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு என்னன்னு கேட்டா இன்னைக்கு மாப்பிள்ளையோட அம்மா தான் சொல்லிருக்காங்க, பொண்ணை பார்த்தாச்சு ஏதாவது பூ வச்சாச்சுன்னா கல்யாணம் ஆகுமாதிரி தான் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படியே போச்சு. இன்னைக்கு ஒரு பொண்ணை ஒரு கல்யாணம்னா என்ன, அதுக்கு ஒரு ஈஜாவுக்கு போடுறது, மகள் இருக்கிறது, வலிமா இருக்கிறதா ஒண்ணுமே இல்லை. பொண்ணை பார்த்தாங்க, பூ வச்சாங்க, முடிஞ்சு வச்சு இப்ப வந்தாலும் கணவன் மனைவி தானே, அதனால இன்னைக்கு ஜவுளி எடுக்க போறாங்க. அதாவது 3 மாசம் கல்யாணம் இருக்கிறது கேட்டா 30 வருஷம் பேச வேண்டியதுன்னா 3 மாசம் பேசி முடிச்சிடலாம். 30 வருஷம் வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறது பேச வேண்டியதுன்னா 3 மாசத்துல பேசிட்டு கல்யாணம் 2ஆம் நாளே என்ன செய்யறான் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அதற்கு வீட்டுக்காரனை மொழி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. இதை 3 மாசத்துக்கு முன்னாடியே பேசிட்டீங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு திருமண வாழ்க்கை எடுத்துக்கொண்ட அந்த வாழ்க்கையில கூட இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு சீரியல்கள் ஆபத்துகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு வாலிபன் எப்படி இருக்கிற அந்த வாழ்க்கை வழிமுறைகள் வந்து முற்றிலும் ஆபத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு டிவி வந்துருச்சு. இன்னைக்கு ஆரம்பிக்கிற பெண்களே அப்படித்தான் சொல்ல எல்லாத்தினுடைய வாழ்க்கையும் கெட்டுப்படும். இப்ப லைலா மஜ்னூன் நம்ம பெரிய அந்த கதையை அன்புக்கு பாசத்துக்கு நம்ம சொல்லிட்டு வரோம். லைலா மஜ்னூன் சொல்லிட்டு வரோம். அந்த மஜ்னூனுக்கு ஏன் மஜ்னூன்னு பேர் வந்துச்சு? அவரோட பேர் என்ன? மஜ்னூனுடைய பேர் கைஸ். அந்த அவருக்கு பேர் வந்த காரணம் என்ன? லைலாவை பின்தொடர்ந்து லைலாவுடைய வீட்டுக்கு போறோம். அவங்க பெரிய ஆளு. லைலாவை காதலிக்கிறதுக்கு முன்னால் உலமாக்களுடைய சபைகளா இருப்பார் கைஸ். உலமாக்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்னாச்சு அப்படின்னா சாதாரணமான ஒரு பெண்ணுக்காக அவருக்கு ஆசைப்பட்டு அந்த லைலாவுக்கு ஆசைப்பட்டு கடைசியில மஜ்னூன் பைத்தியக்காரன் பேர் வந்து அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜுனூன் வாலிபம் என்பது ஒரு பைத்தியத்தினுடைய ஒரு கிளை என்பதாக சொல்றாங்க. இந்த வாலிப காலத்துல வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை எல்லாம் கூர்ந்து பார்க்கிற இந்த வாழ்க்கையில தான் அதிகமான நன்மைகள் நம்ம செய்யக்கூடிய சம்பாதிக்கிறது பெருசு இல்லை. அந்த சம்பாதனையான ஒரு வாழ்வு சமுதாயத்திட்ட வாலிபர்கிட்ட வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய சமுதாயத்துல வாலிபர்களுடைய வாழ்க்கை ஆபத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று நான் பேசிக்கொண்டு மீண்டும் பதில் சொல்ல வருவேன். அதனால நான் முடிச்சுட்டு போட நினைக்காதீங்க. அதுக்கு பின்னால என்ன சொல்றாங்க தக்க பதில் இன்ஷா அல்லாஹ் நான் கொடுப்பேன் முடிக்க முடியும். இயல்பாக இன்றைய தலைமுறையினுடைய வாழ்க்கை முறைகள் ஆபத்தை நோக்கித்தான் பயணிக்கிறது. சம்பாதிச்சா ஒழுக்கம் இல்லையே, மார்க்கம் இல்லையே. நீங்க பிறந்துச்சு அவன் கொண்டாடுறானே இல்லையோ நம்ம பசங்க செமையா கொண்டாடுறான். 12 மணிக்கு விறுவிறு கத்துறாங்க. யார் இல்லையோ ரொம்ப சுருக்கமா சொன்னாரு. கல்யாணம் முடிச்சிட்டு எல்லாம் நடந்தது அந்த காலம், எல்லாம் நடந்த பிறகு கல்யாணம் நடக்கிறது இந்த காலம். இப்படி நானிட்டு இருக்கு இந்த இளைய தலைமுறை. அது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோடு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய ரசூல் சபிச்சாங்க. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் الرجل الذي يلبس لبسة المرأة. பெண்ணை போன்ற ஆடை அணிகிற ஆண் நாசமாகட்டும், ஆணை போன்ற ஆடை அணிகிற பெண்கள் நாசமாகட்டும் சபிச்சாங்க. இந்த உடை கலாச்சாரத்தில் ஏற்பட்டிருக்கிற ஆபாசத்தினுடைய உச்சம் சொல்லி மாறார். இது 90 விழுக்காடு இந்த இளைய தலைமுறையை கண்டிக்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா இது கிழிஞ்ச பெண் போட்டிருக்கேன் பிச்சைகரமா இருக்கிறீங்கன்னா ட்ரெண்டிங் உங்களுக்கு தெரியாது. அவன் ஹேர் ஸ்டைல பார்த்தா பயமா இருக்கும். அந்த காலத்துல திட்ட போது தலையில தீ வச்சிருக்கேன். இப்ப நிஜமாவே தீ வைக்கிறான். கூட்டிட்டு போய் சலூன்ல உட்கார வச்சு மண்ணையில தீ வைக்கிறான், சிரிச்சு உட்கார்ந்து இருக்கிறான். இதுக்கெல்லாம் காசு. நம்ம காலத்துல பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான், சம்மர் கட்டிங். அதை வீட்டுக்கு வந்தாம பிடிச்சு பார்க்கணும் வக்கீல் ஒன்று விடுவாங்க. போன மறுபடியும் வெட்டிட்டு போடாங்க. சலூன் கடைக்கார அதோட கடைக்கு கட்டிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. மங்களத்துல இருந்து கார் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு கோயம்புத்தூர் போறாங்க. எதுக்கு தெரியுமா?
படுத்துட்டு இருக்கிறபடியே நிக்க வைக்கிறது, நின்றுட்டு இருக்கிறபடியே படுக்க வைக்கிறது. கஜா புயல்ல சாய்ந்த விவசாயிகள் எல்லாம் ஒரு சைடு. இதுல என்ன தமாசனா, அதுக்கு சொன்ன மாதிரி அவனும் தொடர்ந்து வர்றான். இஸ்லாமிய போனா நல்லா இருக்கீங்களா, ஜனாசா எப்ப போனா, ஆட பாதி மண்டை எங்க இருக்கு, மீதி கொண்டை எங்க சுத்திட்டு இருக்கு. அவனும் தொழுகிறான். இவ்வளவு சம்பாதித்து கல்வியை பயின்று என்ன பிரயோஜனம்? கலாச்சார ரீதியாக, மார்க்க ரீதியாக இவர்களுடைய வாழ்க்கை முறை ஆபத்தில் இருக்கிறது. அற்புதமான விவாதத்தை முன்வைத்தார்கள். இந்த விவாதத்தை எடுத்து வைப்பதற்கு ஆரோக்கியமானது என்று மௌலானா மௌலவி முகமது ஹசன் மன்பை தணிக்கையாளர், திருப்பூர் மாவட்ட ஜமாத் உலமா சபை, மௌலானா பாருங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை தாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இவ்விழாவிற்கு வருகின்றிருக்கும் நடுவர் அவர்களே, ஆலிம் பெருமக்களே, ஜமாத்தார்களே, நிர்வாகத்தினர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். நீங்க சொல்லுவீங்கன்னு நான் சொல்லுங்க. நடுவர் அவர்களே, நமக்கு முன்னால் முஜீப் ஹசரத் அவர்கள் தன்னுடைய சொந்த ஆதங்கத்தை உங்கள்கிட்ட நிறைய சொன்னார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை சொன்னார்கள். நம்முடைய மாணவர்களை பார்க்கலையே, முன்னால் பாருங்க, எவ்வளவு அழகான தாப்பாகளை அணிந்து, எவ்வளவு ஆரோக்கியமான ஆடைகளை அணிந்து, எத்தனை எத்தனை உலமா பெருமக்கள், எத்தனை சாலிகீன்கள், எங்கோ ஒன்று ஏதோ ஒன்று நடக்கிறது. எப்படி தெரியுமா? நம்ம இளைஞர்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறோம். அவங்கள பத்தி பேசுறதுக்கு, அவங்களுடைய அழகை பத்தி, அவங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி, அவங்களுடைய வலிமையை பத்தி பேசுறதுக்கு காலம் போதாது அப்படிங்கிறோம். நாம இவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? போதாத காலம் அப்படிங்கிற, அவங்கள பத்தி சொல்றதுக்கு காலம் போதாது அப்படிங்கிறோம். நாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா போதாத காலம். மாற்றி புரிந்து கொள்கிறார்களே. நாம சொல்றோம் பசுமாட்டை காண்பித்து இதனை பால் கறந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா, நடுவர்களே அதை கொம்பு இருக்கிறது அப்படிங்கிறார். பசுவை காண்பித்து பால் கறந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, அந்த பால் எவ்வளவு ஆரோக்கியமானது, எவ்வளவு நன்மை தரக்கூடியது, எத்தனை ஊட்டச்சத்துக்களை வைத்திருக்கிறது அப்படின்னு நாம பசுமாட்டை காண்பித்து பால் கறந்துக்கோங்க அப்படின்னா அதுல கொம்பு இருக்குது அப்படின்னா, எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு இந்த இந்தியாவில, உலகத்தில பெரும்பெரும் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். இதுக்கு முன்னால் நீங்க பாத்தீங்கன்னா பஸ் டிரைவரா இருந்தாலும் சரி, அல்லது புகை வண்டி ட்ரெயினா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வயசான ஆளுகளை அதுக்குன்னு தனியை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க பாருங்க, பெண்கள் விமானம் ஓட்டுகிறார்கள், பெண்கள் விமானம் ஓட்டுகிறார்கள். இளம் பெண்கள் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய படிப்பறிவினால் செல்வத்தின் உச்சத்திலும் செல்கிறார்கள், ஒழுக்கத்தின் உயர்விலும் இருக்கிறார்கள். மாணவர்களை பார்க்க இது போன்ற எத்தனை இடம் உலமாக்கள், எத்தனை காரிகள் உருவாகிறார்கள், எத்தனை பெரும் காரிகள் எவ்வளவு அழகான முறையிலே குர்ஆனை ஓதுகிறார்கள். நாம ஒரு முழுசா பசுமாட்டை காண்பித்தான் நீ பாதுகாக்கத்தான் வேணுமே தவிர கொம்பை பார்க்க கூடாது. ரோஜா எவ்வளவு அழகா இருக்குது. நான் ரோஜா செடியை சொன்னேன் நடுவர் அவர்களே. ரோஜா செடி இருக்குது இல்லைங்களா, அதுல பூவை பறித்து கொள்ளுங்கிறது அழகா இருக்குன்னா அதில் முள்ளு இருக்குது அப்படின்னா, அந்த ரோஜாவினுடைய அழகை பார்ப்பதில்லை, அதிலே முள்ளு இருக்கிறது. நடுவர் அவர்களே, நாம் அதிகம் ஏதோ எங்கோ ஒன்று நடக்கலாம், ஏதோ ஒன்று எங்கோ ஒன்று நடக்கலாம், அதை வைத்து நாம் முழுமையான முடிவுக்கு வர முடியாது. இன்னைக்கு நாம வாலிபர்களை, இளைஞர்களை நாம மட்டும்
மட்டம் தட்டியே அவர்கள் இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. அது ஒரு சிலர்கள், நிறைய பேர்கள் இன்னைக்கு அறிவாளிகளாக பெரும் உலமாக்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் ஏன் அப்படின்னா அது நம்மளுடைய இதுதான். நம்ம மகன் பேட்மட்டை எடுப்பார், விளையாட போராட ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை. பேட்டை எடுத்த உடனே நாம என்ன சொல்ல தெரியுமா, இந்த பேட்டை தூக்கிச்சுவார், உருப்படாம போறது. நல்ல வார்த்தை வேணாமா, மகனே நீ ஜஹீர்கான் ஒருத்தர் இருந்தார், அவரோட பெரிய பவுலர் ஆகுது. நம்முடைய இந்திய கேப்டன் முன்னாள் அசாருதீன் ஒருத்தர் இருந்தார், அவரோட ஆகுது. இல்லையே கச்சமேத்துக்கு வரணுமா, நீ டோனி ஆகு. இல்லையா இதுக்கு முன்னால் விளையாட்டு நடந்த பெரும்பெரும் வீரர்களாக மாறு. அவன் என்னைக்காவது வாழ்த்து இருக்கிறோமா? அந்த வாழ்த்து செய்தி நம்மகிட்ட வர்றதில்லை. நம்ம சொல்றதான் இப்போ உங்க அப்பா மாதிரியே நீ விளையாடாம போ. நடுவர் அவர்களே, அவர்களுடைய செய்திகளை உற்சாகப்படுத்துவதில்லை, அவர்களை ஊக்கப்படுத்துவதில்லை. சிறிய சிறிய எங்கோ ஒன்று நடக்கக்கூடிய ஒன்றுக்காக ஒட்டுமொத்த இளைஞர்களும் சரியில்லையே, ஆபத்தை நோக்கி பயணிக்கிறார்களே என்று சொல்வது மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று. ஏன் தெரியுமா? நீங்க இளைஞர்கள் பெரிய பெரிய படிப்பு படித்து பெரிய பெரிய முன்னேற்றத்தில் இருக்கிறார்கள். நீங்க செல்போன் எடுத்துக்கோங்க, செல்போன்ல அது தூரத்தை நமக்கு தொலைத்திருக்கிறது. எங்கோ இருப்பவர்கள் எங்கோ செல்ல வேண்டும். பட்டிமன்றத்தில் கூட தலைப்பை போட்டு 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 மாத்தினார்கள். நான் இங்கிருந்து ஆரோக்கியத்துக்கு போனேன், அப்புறம் ஆரோக்கியத்துக்கு போனேன், அப்புறம் ஆரோக்கியத்துக்கு வந்தேன், மேலும் கீழும் உடனுடனே செய்தி வந்துச்சு. உடனுக்குடன் செய்தி கிடைக்கிறது. இல்லட்டா யாரும் போய் மருகுமாய்கிட்ட எங்களுடைய உடுமலைப்பேட்டை வட்டாரத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஈசா கருத்து அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய ஆரம்ப காலத்திலே அவங்களுடைய ஆரம்ப காலத்துல ஜமாத்துறவா இருக்கும்போது இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போவோம், மேட்டுப்பாளையத்துக்கு போவோம். ஒரு செய்தி பரிமாற்றம் அப்படின்னு சொன்னாலே கோயம்புத்தூர்னா நேரில் தான் போகணும், மேட்டுப்பாளையம்னா நேரில் தான் போகணும், ஊட்டிக்கு போனோமா நேரில் தான் போகணும். ஒவ்வொரு பயணமா செய்யணும். அன்னைக்கு இவ்வளவு எளிமையாயிடுது. அவ இந்த இளைஞர்களுடைய அறிவு திறமையினால, இந்த இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஆபத்தினால எல்லாம் மிகப்பெரிய ஒரு உயர்வை நோக்கி செல்லும் இருக்கிறது. நீங்க ஆரம்பத்துல பாருங்க, இவங்க சொல்றது பாத்தீங்கன்னா எல்லா இளைஞர்களையும் சொல்வதை போல இல்லை, ஏதோ ஒரு சிலர்கள் இருப்பார்கள், அதை கணக்கில் கொண்டு வர முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேருந்துல நாம போறோம், பேருந்துல பயணம் செய்தோம், போற பேருந்து ஏதோ ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாகி விட்டது. நாம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா பேருந்து பயணத்தை தவிர்ப்போம், அப்புறம் ரயிலும் ஆக்சிடென்ட் ஆகும், புகைவண்டி பயணத்தை தவிர்ப்போமா, விமானம் ஆக்சிடென்ட் ஆகும், விமான பயணத்தை தவிர்ப்போமா, மகிழ்வுந்து கார் சொல்றோமா இல்லைங்களா, மகிழ்வுந்து அதுவும் ஒரு நாள் விபத்துக்குள்ளாகும், அதனுடைய பயணத்தை தவிர்ப்போமா. அருமையானவர்களே, அப்போ நாம எல்லா நிலைகளையும் போட்டிருக்கிறோம். ஒரு வாசகம் ஒன்று போட்டிருந்தாங்க, போதையில் பயணம் பாதையில் மரணம். ஒரு அழகான செய்தியை தந்திருக்கிறாங்க, போதையில் பயணம் பாதையில் மரணம். அந்த மாதிரியான வாகனத்துல நாம ஏறி உட்கார்ந்தோம்னா நம்முடைய பயணமும் அது மிகப்பெரிய மரணமாகும். ஆனா இன்னைக்குள்ள இளைஞர்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி தெரியுமா இருக்குது, எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போய்விட்டார்கள். இன்னைக்கு ஒரு டிசம்பர் 31 நம்ம பாய் ஒருத்தர் கன்னியாகுமரி நாகர்கோயில்ல கோட்டா அப்படிங்கிற ஒரு எல்லாம் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சலீம் பாய் அவருடைய மகன் வந்து இன்ஜினியரா இருக்கிறார் மஸ்கட்ல. தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக சலீம் பாய் போயிருக்கிறார் எங்க மஸ்கட்டுக்கு. டிசம்பர் 31 இரவு நேரம் திருடர்கள் உள்ள புகுந்துவிட்டார். சலீம் பாய் செல்ல பார்த்தது, சலீம் பாய் செல்ல வீட்டுல உள்ள சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது. அவங்க வீட்டுக்குள்ள லேசா பேசினாலும் அவங்களுடைய போன்ல சத்தங்க, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. திடீர்னு செல்ல சவுண்ட் கேட்டது, என்னன்னா செல்ல ஆன் பண்ணி பார்த்தா வீட்டு கதவை உடைச்சு உள்ள போயிருக்காங்க. சலீம் பாய் என்ன செஞ்சாரு, போன் பண்ணி எங்க மஸ்கட்ல இருந்து
தன்னுடைய ஒரு குவார்டருக்கு போன் பண்ணி பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்றாரு, அது என்னன்னு பாருங்களேன், வீட்டில் 2 பேர் கூட கொண்டுட்டாங்க. வீட்டில் உள்ள வெளியில பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சத்தம் போட்டாங்க, திருடர்கள் ஓடி விட்டார்கள், தீயும் காவல்துறை அவர்களை பிடித்து விட்டார்கள். இங்க நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, இந்த இளைய சமுதாயம், இந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய அறிவியால், தன்னுடைய படிப்பால் உயர்ந்து எவ்வளவு பெரிய டெக்னாலஜி போய்விட்டாங்க. எங்கேயோ இருந்து எங்கேயோ திருட்டு நடக்குதை பார்த்து நடுவர் அவர்களே, எனவே எங்கோ ஒன்று நடப்பதை வைத்து நாம் முடிவு செய்து விட முடியாது. ஒரே ஒரு குளம், அந்த குளத்தில் ஒருவன் கல்லை எறிகிறான், அடுத்து ஒருவன் வருகிறான் வாழை பழத்தை அதில் போட்டு விட்டு போகிறான், 3வது ஒருவன் வருகிறான் மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டு மாங்குட்டையை போடுகிறான். முதலில் எரிந்த கல் அந்த குளத்தில் கல்லாகவே கிடக்கும். 2வது எரிந்த வாழைப்பழம் அது அழுகி சேரும் சகதிக்குமாக அது போய்விடும். 3வது எரிந்த மாம்பழத்தை சாப்பிட்ட மாங்குட்டை இருக்கிறதா இல்லையா, அந்த சேற்றையும் சகதியையும் தாங்கிக் கொண்டு மிகப்பெரிய பரந்தரம் ஒரு மட்டமாக உருவாகும். அதுபோலதான் இன்றைய இளைஞர்கள் ஆங்காங்கே ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு ஒற்றுமொத்த இளைய சமுதாயத்தையும் குறை சொல்ல முடியாது. எனவே இளைஞர்கள் இன்றைய காலத்தில் ஆரோக்கியமாகவே இருக்கிறார்கள். எனவே ஆரோக்கியமே என்று தீர்ப்பு தாருங்கள் நடுவர் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். ஒரு சிலருடைய நடவடிக்கையினால் மொத்த இளைஞர்களையும் குற்றம் சாட்டாதீர்கள் அப்படிங்கிறதுலயே தன்னுடைய இளைஞர்களுடைய இந்த தலைமுறையினுடைய வாழ்வு ஆரோக்கியத்துல தான் இருக்குது. மிக உயர்ந்த படிப்பு இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய இந்த தலைமுறை சொன்னாரு. அன்னைக்கெல்லாம் ஒரு செய்தியை கொண்டு கோயம்புத்தூருக்கு போவோம், நேரில் தான் போவோம். நாசரத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு ஏஐ உட்கார்ந்த இடத்துல எல்லா காரியங்களையும் முடித்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு தொலைத்தொடர்பு சௌரியப்பட்டது இளைஞர்களால். அதனால இந்த தலைமுறை வாழ்க்கை முறை அழகானது, ஆரோக்கியமானது என்று விவாதித்திருக்கிறார்கள். அடுத்ததாக இல்லை ஆபத்தானதை என்று தன் வாதத்தை எடுத்து வைக்க வருகிறார்கள். மௌலானா மௌலவி சுல்தான் மீரான் புகாரி ஹஜ்ரத், இமாம் மஸ்ஜிதே நூர் காரத்தூர் காரசாரமான வாதத்தை தரார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாத்திற்கு நடுவுதான் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நமக்கு முன்னாடி அரசாங்கத்து பேசினார் ஆரோக்கியத்தை பத்தி. ஒரு கடைசி வரைக்கும் ஆரோக்கியத்தை வந்து ஆணித்தரமா சொல்ல முடியல. ஒரு சிலர் முடிச்சு போயிட்டாங்க. இங்க ஒரு சிலர் கிடையாது, பொதுவாக தான் பேச முடியும். அப்புறம் என்ன சொன்னாரு, அந்த ரோஜாவை பூ பத்தி சொன்னார். ரோஜாவை பூ பத்தி சொன்னபோது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இவர் சொல்லுகின்ற அந்த இளைய தலைமுறையினர் அவர் போய் அவர்கிட்ட சொல்றாரு, அந்த ரோஜா பூ ரோஜா பூ கொடுக்குறாரு, கொடுத்துட்டு அந்த அம்மா வாங்க வந்துருச்சு. அப்ப அவர் கவிதை எழுதுறாரு, ரோஜா பூவை கொடுத்த போது அதாவது குட்டி முழு வலிச்சுட்டாமா, அதாவது வலிக்குது அப்படிங்கிறாரு. எப்ப வலிக்குதாமா, அந்த அம்மா அந்த பூவை வாங்கும் போது வந்து வலிக்கலையா, குட்டும் போது வலி இல்லையாமா, அந்த அம்மா அதை வாங்கும் போது தான் மறுத்துச்சாமா, அதான் வலிச்சுட்டாமா. அப்ப என்ன அப்படின்னா இன்றைய இளைய தலைமுறை இப்படித்தான் இருக்காங்க. இன்றைய இளைய தலைமுறை எப்படி இருக்காங்க, இப்படித்தான் இருக்காங்க. ரோஜாவையும் உள்ளாகவே பார்க்கிறார்கள். கவிஞரை வச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நடக்கும். இன்றைய இளைய தலைமுறையினர் பெரும்பாலும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, திசை தெரியாத பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு இலக்கு கிடையாது, லட்சியமே கிடையாது. அதுதான் அவங்களுடைய லட்சியம். இலக்கு கிடையாது, லட்சியம் கிடையாது, அதுதான் அவங்களுடைய லட்சியம். அவங்களுக்கு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி சரியான வழிகாட்டிகளும் முன்மாதிரிகளும் அவங்களுக்கு கண் முன்னாடி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியுது கிடையாது. அதை அவங்க வந்து பொருட்படுத்துறதே கிடையாது.
ரத்தன போக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள், அவங்களுடைய இளைஞர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் அனைத்தையும் அனுமதிக்கக்கூடிய கட்டுப்பாடற்ற போக்குதான் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து இருந்திருந்த ஒரு வாழ்க்கையா ஆகும். அவங்களுடைய வாழ்க்கையை வந்து என்னதான் அவங்க எடுத்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் அந்த இளைஞர்களை இருந்துட்டாங்க. நடுவில் அதெல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது ஆரோக்கியமற்ற பாதுகாப்பு இளைஞரை பத்தி சொல்லிட்டு இருக்கோம்ல, அவங்களை பத்தி இவங்க எல்லாம் போய் ஏதாவது ஆலோசனை சொல்றாங்க, அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் என்ன சொல்லிடுவாங்க? பூமர் ஏன் பூமர் இருந்ததுன்னா அந்த பூமர் பத்தி உங்களுக்கு தெரியும். நான் 30 வயசு ஆச்சு, அந்த பூமரோட விலை போடுவாங்க. அது இன்னும் அதனுடைய விலையோட ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு உபதேசத்தை போய் பண்ண முடியாது. அது பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பாட்டு வந்துருக்குது, கேட்டு நடுவில் என்ன பாட்டுன்னா, நாங்க கும்பலாக சுத்துவோம் ஐயா அம்மாவை கத்துவோம். எப்படி? நாங்க கும்பலாக சுத்துவோம் ஐயா அம்மாவை கத்துவோம், ஏன்டா கத்துறன்னு கேட்டா வாங்க மேல கூப்பிடுவோம். இன்றைய தலைமுறையினுடைய வாழ்க்கை என்ன ஆரோக்கியமான வாழ்க்கை முறை சொல்றாங்க. இன்றைய தலைமுறை இளைஞர்கள் யாருக்குமா பிள்ளைகள் அது பிள்ளைகள் வைத்தியகரமா இருந்தா அவங்க பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களோட பார்க்க பிரச்சனை எங்க வீட்டு எல்லாமே நல்லடியா இருக்கு. இன்றைய தலைமுறையினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மனநிலை பிரச்சனை அவங்களுக்கு. உலக சுகாதார நிறுவனம் ஒரு சமீபத்தில் ஆய்வு சொல்றது, கிட்டத்தட்ட 10 வயதுல இருந்து 19 வயதுக்கு உட்பட்ட அந்த இளைஞர்களை பற்றி சொல்லும்போது 7 நபருக்கு ஒரு நபர் மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு. மனரீதியான பிரச்சனைகள் இருக்குது அவருக்கு. அதே மாதிரி 10 வயதுல இருந்து 19 வயது இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வந்து கேட்டா தற்கொலை, சாலை விபத்து, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த மனநல பிரச்சனை பற்றி சொல்லியிருக்காங்க. உலக சுகாதார சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னா பொறியியல் கல்லூரியில ஒரு மாணவர் படிக்க போறாரு. அந்த மாணவருக்கு அந்த கல்லூரி பிடிக்கல. அங்க என்ன நடக்குது அப்படின்னா தன்னுடைய நண்பர்களை வந்து கேலி கிண்டல் செஞ்சிருக்காங்க. கேலி கிண்டலை தாங்கிக்க முடியல. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய பேக்ல பக்கி கொண்டு வச்சு அவங்கள விரட்டிட்டு. அப்ப இன்றைய தலைமுறையினுடைய வாழ்க்கை சிறு அவமானங்களோட கூட தாங்கிக் கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு எடுத்துக்கிட்டா அப்படின்னா வாழ்க்கை பயன்பாடு. இன்றைய இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா ஆபத்துல தான் இருக்குது. வாகனங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாகனங்கள் பத்தி நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா இன்றைய தலைமுறையினுடைய அந்த நடவடிக்கை, வாகன நடவடிக்கை நம்ம வந்து ரொம்ப அச்சத்துக்குள்ளான ஒரு விஷயமா இருக்கு. 240 கிலோமீட்டர் பைக் வேகமா ஓட்டக்கூடிய நபரை பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் யார் அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த லட்சக்கணக்கான பேர்ல அதிகமானவர் யாருன்னா நீங்க சொல்ற இளைய தலைமுறை. என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க மாதிரி இன்னும் அதே மாதிரி போனா அப்படின்னா யாருக்கு ஆபத்து? 108லயே போனா 108 போகும்போது 100 போனா வரும்போது 108 போறா. நடுவர்களே, நம்ம வந்து இஸ்லாமிய கோட்பாட்டின்படி இந்த மனித சமுதாயம் வந்து குறைகளிலிருந்து வரல. அதாவது என்ன பண்ணாங்க, நம்ம ட்ரெயின் போகுது, தண்டவாளம் கொட்டி பார்த்தோம்னா அந்த போஸ்ட் இருக்கு, மின்கம்பம். அந்த வாகனத்தினுடைய ஆபத்தை பத்தி நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா அது ரீல்ஸ் வருது. அதாவது இணையதள பயன்பாட்டினுடைய ஆபத்து வருது. இவன் ரீல்ஸ் போஸ்ட் போட்டு அந்த ட்ரெயினை சொன்னாருங்க. அந்த ட்ரெயினை பத்தி நம்ம சொல்லவே இல்லை. அந்த ட்ரெயினில் எப்போ வந்து எப்படி பயணம் பண்றது தான் சொல்றோம். எப்படி போறோம் அப்படின்னா அந்த ட்ரெயின் வேகமா போயிட்டு இருக்குது. கம்பம் வரப்போ எப்படி இருந்துக்கலாம், உரமா குத்திக்கிற அப்படியே கம்பம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான் போஸ்ட். அதாவது கம்பம் போஸ்ட் போடுறது நல்லது. அந்த போஸ்ட் போடுறது என்னன்னா இவன் வந்ததுக்கு போஸ்ட் வருது. இப்படியே மாறி மாறி போகும்போது என்ன ஆகுதுன்னா போஸ்டோட போஸ்ட் ஆகி போஸ்ட் வந்துடுறாங்க. போஸ்ட் மாஸ்டர் ஆயிடுச்சு இல்ல இன்ஸ்டால போஸ்ட் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்துட்டாங்க இன்றைய தலைமுறைகள். அதை எடுத்துக்கிட்டோம்னா இணையவலை அந்த இணையவலை எடுத்துக்கிட்டோம்னா காலையில தூங்கி எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்றதுல இருந்து நைட்டு தூங்குறது குட் நைட் சொல்றது போனவே விட்டது. போன விழுந்துச்சுன்னா போதும் ஏதோ இதே உடம்பு மாதிரி ஆயிடுறாங்க.
அவங்க அப்படியே ஒவ்வொரு பர்சன்ட் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. 19 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் அந்த இளைய தலைமுறை அதுல 30% 18+ வீடியோ பார்க்க. இதுதான் இன்றைய தலைமுறையுடைய ஆபத்தான வாழ்க்கை முறை. அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ ஒருத்தன் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராமத்துல வாடிய வரலாம், எனக்கு அப்ப புரியல எல்லாமே என்னடா இன்ஸ்டாகிராமத்துல பார்க்கலாம். இதுதான் இளைய தலைமுறையுடைய வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை எப்பவுமே ஆபத்தான வாழ்க்கை முறையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது எடுத்துக்கிட்டு அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இளைய தலைமுறையுடைய வாழ்க்கை முறை தமிழ் கலாச்சாரத்துக்கும் சரி இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கும் மாறுபட்ட ஒரு கலாச்சாரமாக இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கலாம், ஃபாஸ்டா போயிடலாம். நீங்க கூட பழகிற பேசிட்டீங்க. இந்த சிறுவர்கள் எப்படி உணவு சாப்பிடுறாங்க அப்படின்னு பேசிட்டு துரித உணவு சாப்பிட்டு துரித உணவு போயிடலாம். நீங்க சொன்னீங்க அந்த முடிய ஆக்சிடென்ட் பத்தி சொன்னீங்க. அது இந்த கஜா பயிர் இல்ல, இப்ப பிக் பாஸ் வந்துருச்சுங்களா, அதுல ஓவியா அப்படித்தான் முடிவு அது ஓவியா கட்டிங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு தூரம் நான் பார்க்கறது அப்படியா அந்த தலைமுறையில நம்ம சில உலகத்து பழகும் இந்த கஞ்சா இதெல்லாம் பயன்படுத்தும் போது அதை கூட செய்வாங்க. அது அதை பாக்குறதுக்கே ஆனந்தம் பார்க்கணும். நான் சொல்றேன் அதே போன்று இந்த மதம் பழக்கம், இந்த மதம் பழக்கம் என்னன்னா ஒரு டவுட், 3 பேரை பார்த்தே சொல்றேன் ரொம்ப பாவமா சொல்றேன். மதம் பழக்கம் இருக்குல்ல, திருமண விருந்தெல்லாம் போய் பார்த்தா அப்படின்னா அதை தவிர இந்த மதத்தினுடைய பழக்கங்கள் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி இந்த திருவிழா கொண்டாடுற போது சாப்பாடு உணவு அந்த விருந்து போய் இப்ப மதுபான விருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயிடுச்சு. நம்ம கல்வி கூட பார்ப்போம், ஃபேமிலியே வைப்பாங்க. அப்போ அரசாங்கமே வந்து அவங்க முடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ரொம்ப மரியாதையா மறுபிரியர், விபச்சார பிரியர், திருட்டு பிரியர் அப்படின்னு மரியாதை கொடுத்து தான் பேசணும். இப்ப அரசாங்கமே சொல்லும் போது நம்ம மக்கள் பிடிக்காம இருப்பாங்களா? சரி சொல்லிடலாம். கல்வி நிறுவனங்கள் வைப்பாங்க, அதாவது பிரியா கிடையாது. அப்ப அந்த நிகழ்ச்சியின் போது இனிப்பு இதெல்லாம் கொடுத்தோம். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாணவர்கள் போல மாணவிகளும் கூட அந்த பிரியா கிடையாது ஃபேமிலி நிகழ்ச்சியில என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது கூட்டி குடிக்கிறாங்க. அதை நம்ம வந்து சமீப செய்திதான் நம்ம பார்க்கணும். அப்புறம் இன்னொரு ஆராய்ச்சி ஆய்வு பண்றாங்க என்னன்னா திருட்டு வழிமுறை இந்த பாலியல் வன்கொடுமை நடக்குதுல, இந்த குற்றங்கள்லாம் யாரும் சொல்றாங்க இந்த 10 to 15 to 19 வயசு அந்த பசங்க கிட்டத்தட்ட 87% பேர் இந்த மது போதை அதாவது பொருட்களை பயன்படுத்தக்கூடிய சீரானதான் இருக்கான்னு சொல்லி இந்த ஆய்வு வந்து சொல்லுது. அப்ப என்ன அப்படின்னா இன்றைய கலாச்சாரத்தில் இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்னா ஆபத்திலே இருந்துட்டே இருக்கு. இளைஞர்களுடைய வாழ்க்கை முறை ஆபத்திலே இருக்கு. அதான் நீங்க சொல்லிட்டு போயிருக்கீங்க. ஸ்கூல் முடிஞ்சு அந்த கடைசி நாள்ல பெரிய லீவ் விடுறாங்க. பெரிய பெருநாள் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க் அடிச்சு விட்டு போறது. அப்புறம் கொஞ்சம் பேர்லாம் சாக்லேட் கொடுப்பான். இப்ப குழந்தை கொடுத்துட்டு வரோம். ஒரு தலைமுறை பள்ளிக்கூடத்துல எவ்வளவு நாசமா இருக்குது. போதை பழக்கங்களை ஒழிப்பதற்கு நாடு முழுவதும் காவல்துறையும் அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள் தோற்று போய் கொண்டிருக்கிறது. அதுல பெரிய பயம் என்னன்னா இந்த தலைமுறை இளைஞர்கள் தான் குறி வைத்து
நம்ம அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் பட்டணத்துல மதரசாவுக்கு கொடுத்துட்டாங்க. மாணவர்கள் கலப்பாளர்கள் இப்படி சுத்திட்டு இருக்கிறான். என்னடா பார்த்தா கடைசியில ஆயமா மூலமா உள்ள வந்து கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா விளையாட்டு பொருளை போல போதைக்கு அடிமையாக்குதல். அப்புறம் பெருமானார் கேட்டாங்க, மதஸ்ஸா கியாமத் நாள் எப்போ வரும்? அல்லாஹ்வுடைய ரசூல் அதுக்கு பதில் சொன்னாங்க, நீ எனக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிற. இப்ப நம்ம கேட்கிறோம், கியாமத் நாள் எப்போ வரும்? என்னைக்கு டவரெல்லாம் அழிஞ்சு போகுது அன்னைக்கு கியாமத் நாள். ஒரு நாள் நெட்வொர்க் கிடைக்கலன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. மக்களுக்கு அத்தனை பேர் பண்ணிட்டு படிச்சுப்பான். கியாமத் வரணும் தெரியும். ஏன் ஓடே நாள் எடுக்க மாட்டேங்க. நீங்க எத்தனை பேர் பாருங்க, ஒரு நாள் டவர் கிடைக்கலன்னா அத்தனை பேர் முகத்திலேயே சக்கராத்துடைய யாரும் தெரியும். அதுல அந்த கிரிக்கெட் பைத்தியம் இருக்கிறாங்க. எங்க பள்ளியில ஒருத்தரை பார்த்து டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியை பார்க்கறாங்க, மிரண்டுட்டாங்க. மேட்ச் பார்த்துட்டே வந்திருக்கான், மேட்ச் பார்த்துட்டே பிஷா போயிருக்கான். நல்லா கவனிக்கணும், மேட்ச் பார்த்துட்டே உதவி செஞ்சிருக்கிறான். ஏன்னா இவன் சிக்ஸர் அடிக்கிறதை இவன் கத்துக்கணும்ல. மேட்ச் பார்த்துட்டே வந்தவன் முசல்லால போட்டு தப்பி முடியும். அவன் தப்பி எப்படிங்க இருக்கும்? எவனோ விளையாடுறான், எவனோ சம்பாதிக்கிறான். இந்த கிரிக்கெட் பைத்தியங்களை பார்த்துருக்கீங்களா? 3 நாளைக்கு விளையாட போக மாட்டான். என்னடா வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் ஓம் கப்பே தனியே தனி சோத்துக்கு வழி இல்லாம பிச்சு எடுத்து போற இணையதளத்தினுடைய அடிமைகளாக சின்னத்திரைகளுக்கும் பெருத்திரைகளுக்கும் இந்த பிக் பாஸனோட சொன்னார், ஒரு தலைமுறையிட்ட கூச்ச சுபாவங்கள் முழுவதையும் எடுத்துவிட்ட பெரும்பாவிகள். ஆனா ரொம்ப ஸ்பீடா இந்த 3 பேரை சார்ஜ் பண்ணி என்னமோ பண்ணிட்டாரு. வரா கோடான மாணவி அஷரபதியை சேர்ந்தவர்கள் வஞ்சிபாளையம் பாருங்கள், உங்களுடைய தரமான ஆரோக்கிய கருத்துக்களை தாருங்கள். அடுத்து 10 நிமிஷம் 4:15. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். முன்னாடி பேசி சேர்ந்தார் எதன் பக்கம் வந்து இப்போ சொல்லணும்னு சொல்லி அவர் சொல்லாம போயிட்டேன். அவ்வளோதான் ஆரோக்கியம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நடுவர் அவர்கள் ஆரோக்கியமானதே என்பதன் பக்கம் தேர்வு சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இடையில அவர்கள் பேசக்கூடிய சொற்கள், அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீசுகள், அவர்கள் சொன்ன வரலாறுகள், நிகழ்வுகள் அத்தனையும் ஆரோக்கியத்தின் பக்கம் இருக்கிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். பொதுவாகவே எந்த தகப்பனும் பிள்ளைகளுக்கு ஆபத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். எது ஆரோக்கியமானதோ அதுதான் சொல்லிக் கொடுப்பார்கள். அது கல்வியாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், ஆடையாக இருந்தாலும், பழக்க வழக்கங்கள் இருந்தாலும், அல்லது நட்புகளாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பது ஆரோக்கியத்தை மட்டும்தான். ஆபத்தை அவ்வப்போது மட்டும் சொல்லிக் கொடுப்பார்கள், அவ்வளவுதான். அதே போன்று கல்வி சாலைகளில், மதரசாக்களில், எந்த ஒரு மதரசாக்களிலும், எல்லா மதரசாக்களிலும் எது நன்மை, எது ஆரோக்கியம், அதை மட்டும்தான் கற்றுக் கொடுப்பார்கள். ஆபத்தை பற்றி எது கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. மதரசாக்களில் போய் நீ சினிமா பாருங்க, டிவி பாருங்க, பஸ்ல போங்க, ட்ரெயின்ல போங்க, வீடி குடிங்க, மது குடிங்க, ஏதாவது ஒரு கல்வி சாலையில் சொல்லிக் கொடுப்பாங்களா? நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த திசைகளில் திரும்பினாலும், எந்த கல்வி சாலைகளாக இருந்தாலும், அத்தனை கல்வி சாலைகளிலும் ஆரோக்கியத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுப்பார்கள். இன்றைக்கு உலகம் எங்கேயோ கடந்து போய்விட்டது. ஹஸரத் நடுவர் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார், ஐயாமல் ஜாகிலியாக இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த மக்களுடைய நிலைமை என்ன, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை பற்றி ஹஸரத் அவர்கள் ஐயாமல் ஜாகிலியாவுடைய மக்களை பற்றி நிறைய குறிப்புகள் சொன்னார். இன்னைக்கு விஞ்ஞானம் ரொம்ப பயங்கரமான ஒரு வளர்ச்சி பக்கம் வேகமாக வளர்ந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஹஸரத் கூட சொன்னாங்க, அதாவது தொழுக முடியல, நம்ம போடக்கூடிய ஆடைகள் அசிங்கமா இருக்கு. நீங்க ஏன் அந்த மாதிரி ஆடைகள் பயன்படுத்துறீங்க? நீங்க காசு
வலியுறுத்தி வைக்கிறீங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து நீங்க அப்படி பண்றாங்க, இங்க செய்யறாங்க, ஆடையில தொழுக முடியல, நான் வந்து மரங்கள் போது வர்றாங்க. மாணவர்கள் எப்படி அழகா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி மாணவர்கள், இந்த மாதிரி ஆடைகள், இந்த மாதிரி அழகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாதா? அல்லது நீங்க அன்னைக்கு கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடியாதா? உங்க மேல இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி இந்த உலகமே ஆபத்தை நோக்கிதான் போகிறது என்று சொல்வதற்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கிறது? ஆரோக்கியம் எல்லா விஷயங்களிலும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கல்வியிலும், வருமானத்திலும், வியாபாரங்களிலும், உடல் ரீதியாகவும், குடும்ப ரீதியாகவும், நட்பு ரீதியாகவும் எல்லா வகையிலும் ஆரோக்கியம் தான் அதிகமாக இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் நல்லடியாகிட்டு நாம் ஒரு சிறிய விஷயம் பார்ப்போம். கல்வி, அதாவது அஜத் அவங்க சொன்னாங்க, நம்ம அசனசி சொன்னாங்க, ஆரம்ப காலத்துல செல்போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஜமாத் உலமா சபை வேட்பாளருக்கு போகணும், ஏதோ ஒரு செய்தியா தான் நேரடியாக அந்த ஊருக்கு தான் போகணும், நேரம் சொல்லணும். செல்போன்ல இந்த சோசியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு எவ்வளவு வேகமாக வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியாவின் மூலமாக இன்றைக்கு உலகம் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. உலகமே ஆரோக்கியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. சோசியல் மீடியாவை பார்த்து நிறைய மக்கள் ஆபத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள். ஆபத்தை சுட்டி காட்டி ஆபத்தை வேண்டாம், நீங்கள் ஆரோக்கியம் பக்கம் வாருங்கள் என்கின்ற பிரச்சாரம் பள்ளிவாசல் மூலமாகவும் நிறைய சோசியல் மீடியாக்களின் மூலமாகவும் நிறைய மக்களை தடுத்து நிறுத்த முடிகிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணுமில்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் வச்சு ஜமாத் உலமா சபையில ஒரு ஆப் வந்துச்சு. அந்த ஆப் வந்து எல்லா பள்ளிகள் இருக்கக்கூடிய இமாம்கள் டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரியும், டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டு சொன்னாங்க. உங்களுடைய பேரு, மொபைல் நம்பரு, பள்ளிவாசல் பேரு, ஊர் பேரு, பின்கோடு எல்லாமே நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் கேட்டோம், இந்த ஆப் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த ஆப்பை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வக்துக்கும் பாங்கு சொல்லப்படுகின்ற பொழுது அந்த வக்தை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்க மகல்லாக்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அறிந்து கொள்ள முடியும். அந்த ஆப் ஆக்டிவிட்டியில் வந்துவிட்டது என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாங்கு சொல்லிவிட்டார்கள், அசர் வந்து விட்டது, மகரிப் வந்து விட்டது என்கின்ற உணர்வை உணர்ந்து கொண்டு பள்ளியின் பக்கம் வருவார்கள். இந்த வசதி ஆரோக்கியமானதா ஆபத்தானதா? நடுவர் சொல்லுங்க. ஆபத்துன்னு சொன்னா எப்படி வந்து பொதுமக்கள் அறிந்து கொள்வார்கள், எப்படி தொழிலுக்கு வருவார்கள், எப்படி பக்துகளை நேரங்களை அறிந்து கொள்ள முடியும்? இது எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இது போன்று பல்வேறு கண்டுபிடிப்புகளின் மூலமாக இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சோசியல் மீடியா இது போன்ற புதிய கருவிகளின் மூலமாக, கண்டுபிடிப்பின் மூலமாக புதைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்லாம் வெளி தோற்றத்தில் வந்து கொண்டிருப்பதை நிறைய இடங்களில் பார்க்க முடியும். இது ஆரோக்கியமா ஆபத்தானதா? ஆரோக்கியமான கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். ஒரு செய்தி தெரியுமா? 1960 வரை அமெரிக்காவில் பள்ளிவாசலே இல்லை. 1960 வரையில அமெரிக்காவில் பள்ளிவாசலே இல்லை. இன்னைக்கு 80 ஆண்டுகளுக்கு மேலாகியும் 2000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் இன்றைக்கு அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசல் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது எப்படிங்க? புதிய கண்டுபிடிப்புகள். இஸ்லாம் எப்படி வளர்கிறது, இஸ்லாம் எப்படி வளர்ச்சி பெறுகிறது, இது சோசியல் மீடியாக்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த செய்தி ஆபத்தானதா? சொல்லுங்க, ஆரோக்கியமானதா? நடுவில் திறந்தார்கள், ஆரோக்கியம் தான் என்று சொல்லுவார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சொல்ல போனால் சோசியல் மீடியாக்களின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக இஸ்லாமிய இளைஞர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், திருவண்ணாமலை சேர்ந்த ஒரு சிறிய பையன், 4 வயசு தான், முகமது ஆரிஃப். 4 வயசு தான். ஏதோ ஊர்ல ஏதோ நாட்டுல மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி. என்ன தேர்ச்சி தெரியுமா? மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான 41 எலும்புகள், அந்த எலும்புகளுடைய எண்ணிக்கை, இருக்கக்கூடிய இடத்தை, இருப்பை கைகளில் வைத்து அவர் வெறும் 13 வினாடிகளில் சொல்லி முடித்திருக்கிறார். முகமது ஆரிஃப் தமிழ்நாடு, அது முஸ்லிம் சகோதரர். அதே எத்தனை வயசுங்க? 4 வயசு தான்.
41 எலும்புகள் மனிதனுடைய உடலில் முக்கியமாக இருக்கக்கூடிய எலும்புகளுடைய எண்ணிக்கை வெறும் 13 நிமிடங்களில் அவர் சொல்லி முடித்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் 4 வயசில் அவர் சாதனை செய்திருக்கிறார். இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் அது பரவலாக பரவிக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் பார்க்கிறார்கள், செல்போனை பார்க்கிறார்கள். நல்லதை மட்டும் பாரு என்று தந்தைகள் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கல, அது ஆபத்துதான். செல்போனை பார்க்க வேண்டாம் என்று உங்களுடைய இளைய சமுதாயத்தை நீங்கள் ஒடுக்கி வைத்தால் வளர்ச்சியை நோக்கி நிச்சயமாக போக முடியாது. அது கடைசியாக ஆபத்தை நோக்கி தான் போவார். எப்படி போவார் தெரியுமா? உலகமே ஒன்றுமே தெரியாம, படிப்பறிவே இல்லாம, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்திகளை பார்க்க முடியாத அளவுக்கு அவர் ஆபத்தை நோக்கி தான் போவார்கள். இன்று இடைமுறைகள், இந்த இளைய தலைமுறைகள் அதிகம் அவர்கள் ஆர்வப்பட்டு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரே விஷயம் தெரியுமா? புதிய கண்டுபிடிப்புகள் மட்டும்தான். அல்லாஹ் என்னடியார்களே, நடுவர்கள் கூட சொன்னாங்க. ஒரு நீங்க சொன்னது சொல்லி முடிச்சுட்ட ஒரு ஆலிம் சவுடைய மகன் 10ஆம் வகுப்பு படிச்சு விமானி பின்னாக மாறிக்கிறார். +2 படிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தேர்ச்சி. இதெல்லாம் எப்படிங்க? இவருடைய தேர்ச்சி, இவருடைய வளர்ச்சி எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆபத்தா? ஆரோக்கியமானதே என்று நீங்கள் திருப்பி வழங்கினால் இனி வரக்கூடிய சமுதாய இளைஞர்கள் ஆபத்தை நோக்கி போகாமல் ஆரோக்கியமாகவே மாறுவார்கள். இஸ்லாம் ஜெயிக்கும், இஸ்லாம் வெற்றி பெறும் ஆரோக்கியத்தின் மூலமாக. நீங்கள் ஆரோக்கியம்தான் வெற்றி, அதுதான் உண்மை என்று தீர்ப்பு சொன்னால் உங்களுக்கு ஆரோக்கியம் இல்ல பயந்துள்ள குடிமத்துள்ள உங்களுக்கு ஆபத்து வந்துடும். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கு. நேரம் சூழ்நிலை கருதி பட்டிமன்றத்தின் இறுதி பேச்சாளராக திருப்பூர் வட்டார ஜமாத்துடைய செயலாளர் மௌலவி எஸ். அபுதாலிப் நூரானி ஹஜ்ரத் அவர்கள் ஆபத்தானது என்று இந்த பட்டிமன்றத்தினுடைய விவாதத்தை முடித்து வைத்து வருகிறார்கள். வாருங்கள், நீங்களாவது மிரட்டாமல் செல்லுங்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் நல்லவர், நாளும் புரிந்தவர், நாளிலும் புரிந்தவர், கலைஞரை போல் பேச வேண்டும் என்று ஆசைதான். நேரத்தை குறித்ததா 3 வார்த்தையோடு முடிவு செய்து உங்களை பொழுது என் உரைக்குள் செய்கிறேன். முதல்ல அசர்புடையதற்கு நீங்கள் தலைப்பு ஒரு தாண்டி சொல்லியிருக்கலாம். இறைய இன்னைக்கு தலைமுறையை சொன்னாக்கா அவர் டெக்னாலஜிக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறார். டெக்னாலஜி மூலியமா இதை வளர்ந்துட்டு இருக்கு. எப்படி வளர்ந்துட்டு இருக்கு தெரியுங்களா? நேற்று செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி, இன்ஸ்டாகிராமில் லவ் பண்ண 16 வயசு பையன் 10 வயசு பிள்ளை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். சம வளர்ச்சி இல்லைங்களா? சூப்பர், அருமையான வளர்ச்சி. அப்டேட்டா இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்லணும், சமூக வலைதளங்கள் சொன்னாரு. சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி எப்படி தெரியுங்களா? 2 பேர் முகநூல் பக்கத்துல காதலிக்கிறாங்க. ரொம்ப நாள் காதலிச்சதுக்கு பின்னாடி சரி 2 பேர் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு இடத்த ஃபிக்ஸட் பண்ணி 2 பேரும் வந்து சந்திக்கலான்னு பார்க்கும்போது 2 பேருக்கும் பெரிய அதிர்ச்சி. ஏன் தெரியுங்களா? 2 பேர் லவ் பண்ணது அப்பாவும் பிள்ளையும். எவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லவா? நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இது. இணையத்தின் வளர்ச்சி இங்கு ஈமானை பறித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்க ஆபத்து என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு அப்துல்லா சத்து பேசும்போது கல்வியில எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு தெரியுங்களா அப்படின்னாரு. அதுக்கடுத்த அசனஜத்து பேசும்பொழுது மாடெல்லாம் உதாரணமா காட்டினார். இந்த கல்விக்கு நான் ஒரு மாட உதாரணமா காட்டலாம் நினைக்கிறேன். ஒரு நல்ல படிச்ச ஒரு பட்டதாரி ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு. கிராமத்துக்கு போனா ஒரு மாடு ஆட்டோமேட்டிக்காக சுத்திட்டே இருந்திருக்கு, செக்கை இழுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு தூரமா இருந்த மாடு பாட்டு செக்கை இருக்குது, யாருமே காலமேனு எட்டி பார்க்கலாம். ஒரு புதுசுக்குள்ள வயசான ஒரு படுத்துக்கிட்டு கிடக்குறாரு. அவரை போய் கேட்கிறாரு, ஏங்க மாடை பார்த்து நீங்க பாட்டு சுத்த விட்டு நீங்க வந்து படுத்து கிடக்குறீங்க, மாடு பாட்டுக்கு சுத்தம் நினைச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்லப்பா, அந்த கழுத்துல நான் ஒரு மணியை கட்டி இருக்கிறேன், அந்த மணியுடைய சவுண்ட் என்னச்சு அப்படின்னாக்கா மாடு என்ன நினைச்சு நடக்கும், நான் போய் அதை விரட்டி விடுவேன், அதை கொஞ்சம் சுத்த ஆரம்பிக்க நான் வீட்டு வந்து போய் எடுப்பேன் அப்படின்னு. ஒருவேளை மாடு நின்றுக்கிட்டே தலையாடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அது அவர் சொன்னாரு, என்னால் தான் நான் மாடை படிக்கவே வைக்கிறேன் அப்படின்னு. இதுதான் இன்னைக்கு கல்வியினுடைய யதார்த்தம். கல்வியினுடைய யதார்த்தம் இதுதான். இன்னைக்கு எதை நோக்கி கல்வி செல்கிறது அப்படின்னா ஒட்டுமொத்தமா தவறான திசையை நோக்கி தான் செல்லுது. 1 மாத காலத்திற்கு முன்னால்
ஒரு பெண்மணி இஸ்லாமிய ஒரு கல்லூரிக்குள் ஆடை இல்லாமல் வந்து நின்று ஃபெமினிசம் பேசிய நிகழ்வு நடந்தது. இதுதான் இன்னைக்கு கல்வி. ஆடை இல்லாமல் குல்லில் முஃமினாத் யகுதுன மின் அப்சாரிஹின்ன என்ற ஆயத்தை சொன்ன இந்த சமூகம் இன்று எப்படி மாறிட்டு இருக்கு? ஆடை இல்லாமல் இஸ்லாமிய கல்லூரிக்குள் அரைந்து ஆடை நிற்கக்கூடிய ஒரு சூழல். இதுல எங்க வளர்ந்திருக்கு? எது ஆரோக்கியம்? எது ஆரோக்கியம்? இன்னொரு கல்வி சாலைகள் எல்லாம் ஆரோக்கியமான விஷயத்தை போதிக்குதுன்னாங்க. அதெல்லாம் யதார்த்தமான உண்மைதான். ஏன்னா அவங்க விதி வேற எதுவும் சொல்லி தர முடியாது. ஆனா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க தெரியுங்களா? சமீபத்தில் ஒரு இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பையன் அழகா ஒரு கவிதை சொன்னான். சார் மிரட்டாரு, டே முடி ஒழுங்கா வெட்டிட்டு வாடா, நான் முடிச்சு போடுவேன் அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், சார் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. மிரட்டா அப்படியே, டே போலீஸ் சொல்லிடுறா, போலீஸ் சொல்லுவீங்களா? சொல்லிக்கோங்க. ஏறினாங்க ரயில், இறக்குனா ஜெயிலு, வெளியிட்டா வெயில், அவ்வளவுதான் வாழ்க்கை. இன்னைக்கு இளைஞருடைய தத்துவம் இது. ஏறினா ரயில், இறக்குனா ஜெயிலு, வெளியே வந்தா வெயில், அவ்வளவுதான். இதுல எங்க இருக்கு கல்வியினுடையது? கல்வி சாலை எங்க போயிட்டு இருக்குது? கல்வி சாலை எல்லாம் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஆபத்தான சூழல்ல தான் போயிட்டு இருக்குது. அதே போல உத்தரப்பிரதேசத்துல ஒரு படிச்ச இளைஞர் வந்துட்டு தன்னுடைய பெற்றோர் மீது வழக்கு தொடர்ந்தார். என்ன வழக்கு தெரியுங்களா? என்ன வழக்கு தெரியுங்களா? தெரியுங்களா? எந்த அனுமதி கேட்காம எங்க அப்பா அம்மாவை என்னை பெற்றுட்டாங்க. இது வழக்கு நீதிமன்றத்துல வந்துச்சு. இது நம்ம நாட்டுல நடந்தது. அப்துல்லா அஜித் வெளிநாட்டிலே இருக்கிறாரு, உள்நாட்டுக்குள்ள வரைய மாட்டேன்றாரு. நாம எப்படியாச்சும் ஃபிளைட் பிடிச்சு உள்ள வந்துலாம் நினைச்சேன். கடைசி வரைக்கும் உள்நாட்டுக்குள்ள வர மாட்டேன்றாரு. வெளிநாட்டுல கனடா, அமெரிக்கான்றாரு. அதுல அங்க போயிட்டு இருக்கக்கூடிய கலாச்சார சீரழெல்லாம் கத்துட்டு வந்துட்டா கேரளால ஒரு சாதகமான தன்மை இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் புத்தம் கொடுக்கறது வெளிநாட்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்து திணிச்சிருக்காங்க. இதுல எங்க ஆரோக்கியம் இருக்குது? லேட்டஸ்ட் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு 40 சந்தாக்கள் வந்தான். கேரளாவுடைய கலாச்சாரம் செய்யணும். மாப்பிள்ளை சந்தாக்கள் வந்தான் போய் தொலைஞ்சிருந்தா என்ன ஆகும்? அவனே போட்டுருக்கா. அதே போல இன்னைக்கு பொருளாதாரத்துல நல்ல நிலையில இருக்கிறாங்க அப்படின்ட்டு நடுவர் அவர்களே, பொதுவாகவே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கணும். அந்த 4 பேர் பார்த்துருக்கீங்க? யாரும் தான் தெரியல, பார்த்துருக்கீங்க? பேசுமாம மோதுதான் முத்தவருக்கு தலைவர். அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அந்த 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கணும்ன்ற வார்த்தையை சொல்லி இன்னைக்கு இந்த சமூகத்தையே கடங்காத சமூகமா மாற்றி வச்சிருக்கிறாங்க. செல்போன் எதுல வாங்குனீங்க? அப்துல் அஜித் கிட்ட இந்த வாட்ச் எதுல வாங்கினாரு? இஎம்ஐ. அப்துல் அஜித் வீட்டுல இருக்க டிவி இஎம்ஐ. அஜித் வாங்கின பைக்கு இஎம்ஐ. அஜித்தோட காரு இஎம்ஐ. வைஃபை என்னது? வைஃபை இல்ல அதெல்லாம் பின்னாடி. இப்போதைக்கு இஎம்ஐ மட்டும்தான். வைஃபை வந்து பாதியிலே கட் ஆயிடும். இஎம்ஐ தான் கட் ஆகாம வாழ்க்கை முழுக்க தொடங்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வீட்டு லோன் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் கட்ட முடியாம தற்கொலை செய்தவங்க ஏராளமா இருக்கிறாங்க. இந்த வீட்டு லோன் வாங்குறவங்க யாருமே கடைசி வரைக்கும் கட்ட மாட்டாங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய நிகழ்ச்சியில இந்த வீட்டு லோன் அடைக்கிறது எப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அங்க நின்று இருந்த ஜட்ஜா நின்று இருந்தவர் தப்ப சுத்திருச்சு. அப்பா கடைசி வரைக்கும் அவன் கட்டையே மாட்டானா, கட்ட விட மாட்டாங்கிறாங்க அப்படின்ட்டாங்க. இதுதான் யதார்த்தம். அப்ப இதுல எங்க ஆரோக்கியம் இருக்கு? ஆபத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதே போல சொன்னாரு, நாங்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கோம், இல்லைன்னா பாருங்க எப்படி இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, 13 வயசுல சக்கரை நோய் இருக்கு. 20 இந்தியாவுடைய புள்ளி விவரத்தை சொன்னாங்க. இந்தியாவுடைய புள்ளி விவரத்தை எடுத்து நீங்க பாருங்க. மது அருந்துவருடைய ஆரம்ப வயசு 14. WHO சொல்லக்கூடிய அறிக்கை. எங்க ஆரோக்கியம் இருக்கு? மதுவுடைய ஆரம்ப வயசு 14. இதுல ஆரோக்கியம்னாக்க பேசுறதுக்கு வேற நல்லா இருக்கும், பிராக்டிகலுக்கு எதுவுமே சாத்தியமாகாது. அதுதான் யதார்த்தம். உணவு பழக்க வழக்கங்கள் சொன்னாங்க. இன்னைக்கு யாராச்சும் ஹலால் ஹராம் பார்க்கறாங்க. ஹலால்ன்ற போர்டு இருக்கக்கூடிய ஹோட்டலுக்குள்ள போகணுன்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வழக்கமாயிருச்சு. நிறைய ஹோட்டல்கள்ல ஹலால் அப்படின்னு போடுறது. அவனை போய் கேட்டு பாருங்க, ஹலால் ஆயிட்ட இல்லைங்க, நான் போய் ஃபிளக்ஸ் அடிக்கணும்னு சொன்னேன், அவன் போட்டு விட்டான், ஃபிளக்ஸுக்காரன் போட்டு விட்டான். ஹலால் நீங்க ஹலால் ஹராம் பார்க்கறது இல்லை. KFC-ல சிக்கனை கடிச்சாதான் அது ஸ்டைலு, அதுதான் நாகரிகம். சாதாரண கடையில சாப்பிட மாட்டாங்க KFC-ல சிக்கன். அதை தாண்டி எதெல்லாம் ஹராமோ அந்த ஹராமுக்குள்ளதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஹராமுக்குள்ள இருந்து நான் ஆரோக்கியமா இருந்தாங்க, பலகீனமா இருந்தா என்ன? ஹராம் என்றாலே அது பலகீனம் தான். அதனால கண்ணியத்தை
வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு என்னை பார்த்து போயிரு. கல்யாண வாழ்க்கை கோயம்புத்தூர்ல போய் நான் தங்கி ஐடில வேலை செய்யறேன். நீ வாரத்துல ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போ. உனக்கு நான் சேவை செய்ய மாட்டேன். உங்க அம்மா பாக்குறதுக்கான கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், உங்க அத்தா பாக்குறதுக்கான கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு வேற பொழப்பு இல்லை. நான் படிச்ச படிப்புக்கு உங்க அத்தாவும் உங்க அம்மாவும் பார்க்கணுமா கேட்கிறாங்க. தலாக்குகள் நிறைய நடக்குது. குலா அப்படின்ற வார்த்தைக்கே தெரியாம நிறைய குலா வைக்கிறாங்க. வேண்டாம் குலாது நடக்கும் அப்படின்றாங்க. நியாயோட அதை கணவனும் அதை மதிக்க மாட்டேன். இந்த நிலையில ஓடிட்டு இருக்கும் போது எங்க ஆரோக்கியமா இருக்குது? அதனால் முழுக்க 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 இன்றைய தலைமுறை ஆபத்தை நோக்கி தான் பயணிக்கிறது, ஆரோக்கியம் அல்ல. கடைசியா ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். எங்க திருப்பூர்ல நடந்த நிகழ்வு, நான் திருப்பூர்ல நடக்கிறான்னு சொல்லி ஆகணும். ஒருத்த 3 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு ஏடிஎம்ஐ தூக்கிட்டாங்க. ஏப்பா ஏடிஎம் தூக்குனீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சொன்னது தெரியுங்களா? வீட்டுல கடன் வாங்கியாச்சு, அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏடிஎம்ஐ தூக்கிட்டேன்றான். இதுதான் இளைஞருடைய யதார்த்தம். கடனை அடைக்க ஏடிஎம்ஐ தூக்கிட்டேன். இதுல எங்க ஆரோக்கியம் இருக்கிறது? முழுக்க முழுக்க ஆபத்தை நோக்கி இன்றைய தலைமுறை பயணிக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் அஸ்ஸலாமுடைய தானுக்கு பிறகு குறுகிய நிமிடங்களில் இன்ஷாஅல்லாஹ் தீர்ப்புரையோடு இரண்டாவது அமர்வு நிறைவேறும். இந்த பட்டிமன்றத்தினுடைய கரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தலைமுறையினுடைய வாழ்க்கை முறை எப்படி போயிட்டு இருக்கிறார், எதை நோக்கி பயணிக்கிறார்கள், அவருடைய பாஷை நமக்கு புரிய மாட்டேங்குது. அவர்களுடைய விருப்பம் சொன்ன மாதிரி அவன் நம்மள மாதிரிலாம் எதிர்காலத்துலாம் கிடையாது. ஒரு தடவை வாழ போறோம், என்ஜாய் பண்ண, மரணத்தை குறித்து பயம் கிடையாது, தன் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை இல்லை, தன் குடும்பத்திற்கு இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சமூகமா போயிட்டு இருக்கு. இந்த தலைமுறைக்கான செய்திகளை இந்த 2 உலமாக்களும் 2 அணி உலமாக்களும் முன்வைத்திருக்கிறாங்க. ஒரு சாரார் சொன்னாங்க, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆரோக்கியமா தான் போயிட்டு இருக்கு. இந்த உலமாக்கள் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய எஜுகேஷனை பாருங்க, டெக்னாலஜி பாருங்க, அபரிமிதமான வளர்ச்சி, நாகரிகத்தினுடைய உச்சத்துல இருக்கிறார், குடும்பத்தை நல்லா கொண்டு போகலாம், இப்படி செய்திகளும் சொன்னாரு. ஆபத்தைன்னு சொல்ற உலமாக்கள் எல்லாம் கரெக்டு தான். நிறைவான பணம் வந்தது, சமுதாய அந்தஸ்தில் வாழ்கிறாங்க, வெளிநாட்டு பயணிகள் வசப்பட்டது, எல்லாம் கரெக்ட் தான். ஒழுக்கம் போயிடுச்சு. இதைவிட ஆபத்து வேற என்ன வேணும்? நாம ஒரு தீர்வுக்கு வரணுமா இல்லையா? இந்த தலைமுறையினுடைய வாழ்வு ஆரோக்கியமானதும் அதே நேரத்தில் ஆபத்தானதும் என்று கலந்து இருந்தாலும் நம்ம நாட்டில் எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான், சாப்பாடு உணவு எல்லாம் கேட்டு போச்சு, எல்லாமே சொல்றாங்க. சரி அப்படின்னு எல்லா இடத்துல இயற்கை தானியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இயற்கையாக விஷமில்லாத உணவுகளை கொண்டு வந்து வச்சா யார் வாங்க போறாங்க? யார் வாங்குறாங்க? திரும்ப எங்கதான் போய் விழுகலாம், இந்த பாஷை தான் போய் விழுகலாம். இந்த விஷமாக இருக்கிற கோழியை தான் சாப்பிடலாம். அப்போ ஆரோக்கியமான ஒரு தலைமுறை இருந்தாலும் கூட ஆபத்தை நோக்கிய வாழ்க்கை முறையின் பக்கம்தான் இந்த தலைமுறைக்கான ஈர்ப்புகள் அதிகம். நல்லா படிக்கிற பையனும் அவன் கூட பழக பசங்கமா இருக்க, பேச்சு புரிய மாட்டேது. அப்பாஸ் நான் கெத்து, ஹசனா கெத்து, இன்னமும் பேசுறான், மூஞ்சி ஒரு மாதிரி காமிக்கிறான். இந்த பிள்ளைகள் போன் எடுத்து இஸ்ராயல் வரவேற்படுது. இப்படி என்னென்னமோ பண்றாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்ப நாகரீகமான ஆரோக்கியமான நல்லவர்கள் இருந்தாலும் நாசத்தை தூண்டுகிற அபாயகரமாக இவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுக்கும் ஆபத்து, எதிர்கால சமூகத்திற்கும் ஆபத்து. இந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை கவலையோடு நினைவு கூர்ந்து, ஒட்டுமொத்த உலமாக்களுடைய கவலை என்னன்னா, ஆபத்துகளில் விழுந்து கிடக்கிற இந்த இளைய தலைமுறையை ஆரோக்கியமான மார்க்க வழியில் மீட்டுக் கொண்டு வருவதுதான் இந்த மாவட்ட ஜமாத் உலமா சபையுடைய தீர்க்கமான பிரச்சாரம். ஏன் இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க? கொஞ்சம் பிள்ளைகளை கண்காணிங்க, நல்லா வரலாம், போன் நல்லதான், அந்த
எதை பார்க்கிறான்? எதை பார்க்கிறான்? யாரோடு பழகுகிறான்? இந்த பிரச்சாரத்தை விழிப்புணர்வை மையப்படுத்திதான் இந்த 50 விழாவை இந்த திருப்பூர் மாவட்ட ஜமாத் உலமா சபை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. அற்புதமாக பேசிய உலமாக்கள் கேட்டு விழிப்புணர்வு பெற்ற இளைய தலைமுறை எல்லோருக்குமான ஒரு தீர்வாக இந்த பட்டிமன்றத்தை நாம் நிறைவு செய்கிறோம். இன்றைய தலைமுறை அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அனைத்தும் ஆபத்தானது. அதை ஆரோக்கியமாக மாற்ற வேண்டிய சமூக கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இணைந்து பயணிப்போம். இளைய தலைமுறையை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.